சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ஓட்டு அதிகமா எடுப்பேன்னு சொன்னாரு. இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் வாய்ஸ் பிரேக் ஆகுமா? ஐயப்பன் செலஸ்டின் ராஜன் ஒருத்தர் மைக் கேட்கிறாரு, கொடுங்க. கார்த்தி போட்டு பேச அவர் கேட்கவே இல்லை ப்ரோ. நீங்க பேசுற கேட்கல. எதுக்கு நீங்க பேசுறது சுத்தமா கேட்கலீங்க. இப்ப கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குது. வன்மனல் ப்ரோ நான் சொல்றேன் விளக்கம். ஐயப்பன் சொல்றேன் சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் 4 நாள் நல்லா வந்துட்டு கேட்கிட்டாரு. கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, இப்ப ரவிவர்மா வடக்கன் ஸ்டாலின் சசியன்னு போட்டு ஓட்டிருக்காரு. சில்லற புத்தி தாங்க, என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லைங்க, அவர் ஸ்டாலினை கலாய்க்கிறாருங்க. அவர் ஸ்டாலினை கலாய்க்கிறாரு. ஆனா இவர் ஜெய்சூர்யா போஸ்ட் போட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நேற்று ரெண்டெல்லாம் வரல பார்த்தேன். ஆனா பாலிடிக்ஸ் பத்தி பேசி சண்டை வந்தா கூட பரவாயில்ல, கிரிக்கெட்டை பத்தி பேசி தேவையில்லாத சண்டை மாதிரி தெரியுது. ஏங்க நான் தான் நேற்று தெளிவா சொன்னேங்க, எனக்கு கிரிக்கெட் பத்தி தெரியாது, பட் இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்றேன். இது எடிட் பண்ணி போட்டு நான் சொன்னதை வந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பாத்தியா எப்படி பேசுற அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த அளவுக்கு தான் கேவலமா இருக்கானுங்க அவனுங்க. ரொம்ப எதிர்பார்க்கறானுங்க போல இருக்கு. நம்ம என்ன பேசுவோம், என்ன எப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறானுங்க போல இருக்கு. உங்ககிட்ட ஒரு ரீசன் கேட்டாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவனுக்கு வேற என்னங்க இருக்கு? அட்டென்ஷன் சீக்கிங், அவ்வளவுதான். இம்ப்ரெஷனுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவானுங்க. எப்பயுமே அப்படிதான், எப்பயுமே அப்படிதான். ஃப்ரெண்டு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஒன்றும் இது இல்லை. பட் நீங்க நேர்ல பேசும்போது இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு, அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு. அது இருக்கும், நேர்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு பார்க்கும் போது சண்டை மாதிரி தெரியும், பட் நேர்ல ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. நேர்ல வந்து ஒரு அஜித் ஃபன விஜய் ஃபன சண்டை போட்டா எப்படி இருக்கும்? நேர்ல பார்க்கும்போது ஏன் சண்டை போடுறாங்க மட்டும் இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். பிளாக் பண்ணது இருக்குன்னா நான் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு ஏதாவது ரியாக்ட் பண்ணோம். இன்னும் இவனு ஒம்பளுக்கணும், இவனு ஒம்பளுத்தா வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து வருத்தப்படுறாங்க நம்ம கிட்ட வந்து. ஆனா நீங்க ஏன்னா இந்த பேசுறீங்க, 4 பேர் பேசுறாங்கன்னா அவங்க கடந்து போங்கண்ணா, இக்னோர் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட்டு. நமக்கு வந்து இவனுங்க ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, ட்ரிகர் ஏதோ ஒன்று போடுவோம், அது வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஒரு தீனியா வரும், அவங்க எடுத்து போட்டுட்டோம். இன்னைக்கே அப்படிதான் ஆச்சு. இது தேவையில்லை, ஓகே பிளாக் பண்ணிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பாத்துங்க. நான் ஒரு நாள்ல மறந்துடுவேன், ஒரு நாள்ல மறந்துட்டு அடுத்த நாள் வேற வேலைக்கு போயிடுவேன். ஆனா சோஷியல் மீடியால ஈஸியா ட்ரிகர் ஏங்க, நான் இவ்வளவோ பேசுறீங்க, ட்ரிகர் ஆக மாட்டேன்ல. பட் என்னன்னா ஜாதி பத்தி பேசுறது, நீங்க வந்து நார்த் இந்தியன் பேசுறது ரொம்ப தப்புங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தானுங்க. எங்க நானே தமிழ் ஆர்ஜின் தாங்க. எங்க அப்பா பேருக்கும் காரணம் சொல்லிட்டேன். எல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன வேணுங்களுக்கு விளக்கமா கொடுக்க முடியும்? எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருந்தா கோவம் வருமா ஒருத்தனுக்கு? இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் தான் எடுத்து வந்து போகணும். ரொம்ப கேவலமான புத்தியா இருக்காரு, கேவலமான புத்தியா இருக்காரு. இல்ல அதான் என்னவா இருந்தாலும் வந்துட்டு நாம கடைசியா வந்துட்டு இந்த மாதிரி போக கூடாது. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயா இருக்கட்டும், வேற எந்த சோசியல் மீடியால இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்குல்ல எப்ப பார்த்தாலும். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஆக்சுவலா நான் சொல்றது, நான் உண்மையிலேயே ஒரு தமிழனா இல்லாம நார்த் இந்தியா இருந்தா இவங்க எப்படி ட்ரீட் பண்ணிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஓட விட்டுருக்க மாட்டானுங்க. ஒருவேளை எங்க ஆரிஜின் வந்து வேற ஸ்டேட்டோ வேற லாங்குவேஜோ இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணிருப்பானுங்க இவனுங்க? அப்படி இருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க இவனுங்க? இவனுக்கு பேசுறானுங்களா? அப்படி ஒருவேளை ஆரிஜின் வந்து ஏதாவது வேற ஸ்டேட்லயோ வேற ஏதோ லாங்குவேஜ்லயோ, தெலுங்கோ கன்னடோ
இல்ல ஹிந்திலயோ இருந்து வந்திருந்தா இப்ப நான் பேசுனதான் விட்டுருவானுங்க. இதை பிடிச்சிட்டு பேசுவானுங்களா இல்லையா? நீ வந்து நார்த் இந்தியன் தானே இப்படி பேசுவ, நீ தெலுங்கன் தானே இப்படி பேசுவான்னு பேசுவானுங்களே. ப்ரோ இந்த விஷயத்துல அவங்க என்டிகே ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. கேவலமான ஸ்டாண்டு அது. ஆனா என்கிட்ட எடுக்கிறானுங்க பாருங்க, என்னன்னு தெரியாம. இல்ல இது ரொம்ப மோசமான ஸ்டாண்ட் தான் ஆக்சுவலா. வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழ்த்தரமான ஸ்டாண்டுங்க, கேவலமான ஸ்டாண்டு, கீழ்த்தரமான ஸ்டாண்டு. நான் வந்து பியூர் தமிழனுங்க. இவனுங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே போடணும். நான் வேணா சேலத்துக்கு போகும்போது எடுத்து போட்டுற விடுங்க, என்ன இருக்கு? ப்ரோ நீங்க இதை இல்ல கார்த்தி, இல்ல சொல்றேன், இது திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கும்போது இது இன்னைக்கு இல்லைங்க ரொம்ப நாளும் நடக்குதுங்க. அது பேரை வச்சுக்கிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கானுங்க. இந்த டி ஸ்டாக் நிறைய பேர் கேட்டிருக்கானுங்க என்கிட்ட. இது எங்க அப்பா பேரியா, அது பெயிண்டர் ரவிவர்மா பேரியா, அவர் வந்து ஓவியர் ராஜா ரவிவர்மான்ற பேரை வந்து அவர் வந்து பெரியாரிஸ்ட்ன்றதுனால வச்ச பேரு. இனியே அது இதையே பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் பாம்பேல பிறந்த மாதிரியும் நார்த் இந்தியாவில் பிறந்த மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால இப்பதான் கேக்குறானுங்க. நான் ஸ்கூல்லலாம் இது பழக்கப்பட்டதே இல்லைங்க. ஆக்சுவலா என்னன்னா தற்கொலையா இருக்கானுங்க. என்னன்னா அப்பெல்லாம் போட மாட்டேன் இல்லையா, என் பேர் வந்து என்ன வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே ஆதார் கார்டுல இருந்து கார்த்திக் தான் இருக்கும், கார்த்திக் தான் இருக்கும், அதான் இருக்கும். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் சரி ஓகே எங்க அப்பா பேரை வச்சுக்கணும், நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து கார்த்திக் வர்மான்றதை மென்ஷன் பண்ணி போடுறது. இவனுக்கு அந்த வர்மான்றதை பிடிச்சிக்கிட்டு இவனுக்கு பேசிட்டு இருக்குது. சொல்லும்போது கோவம் தான் வரும். பயால் அப்டேட் பண்ணிருங்க ப்ரோ, சன் ஆஃப் ரவிவர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாய்களுக்கு எதுக்கு அப்டேட் பண்ணும்? பேசினா பேசிட்டு போறானுங்க. சன் ஆஃப் ரவிவர்மானால அதுதாங்க கேட்பாங்க. இந்த நாய்களுக்கு எதுக்கு அப்டேட் பண்ணுவோம்? நானு எதா இருந்தா என்ன, நீ அதை பேசு. நீ பாரு, நான் எதா இருந்தா என்ன, நான் ரஷ்யனா கூட வந்துட்டு போறேன், அமெரிக்கனா கூட வந்துட்டு போறேன். நீ என்கிட்ட என்ன பேசணும் அதை மட்டும் பேசு. நீ ஏன் அதை பேசுற ஃபர்ஸ்ட்? அதுவே கேவலமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி இல்லையா? ஐயப்பன் செலஸ்டின் ராஜன் ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்கிறாரு, கொடுங்க. ரொம்ப நேரமா கேட்டிருக்காரு. ப்ரோ கார்த்திக் இல்ல மேபி நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்தினால அதுக்கு தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு தைரியமா ஒருத்தர் பேசுறான் அப்படின்னா உண்மையிலே தமிழ்நாடு இருந்தாலும் பேச முடியும். இல்லைன்னா உனக்கு தெரியாதா கடைசியா வந்து நம்மள இப்படி சொல்லுவானுன்னு தெரியாதா? கார்த்திக் ப்ரோ இந்தியன் டூ ட்ரைலர் எப்போ வருது? ஆடியோ லான்ச் 1ஆம் தேதி வச்சிருக்காங்க, அதுல எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் முடிஞ்சோம். ஆமா அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ படத்துல நிறைய சித்தார்த்துக்கு தான் நிறைய சீன்ஸ் வரும்னு சொல்றாங்க. இன்னும் ஆமா சித்தார்த் தான் வந்து இந்தியன் தாத்தாவை போய் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருக்கும். என்னன்னா ஜெயிலர் கூட பாலையா கன்ஃபார்ம் ஆயிட்டான்னு சொல்லிருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? நான் பேசுறது கேக்குதா? செய்யாறு பாலு ஆதில் ஸ்ரீ பாலு ப்ரோ அந்த ஆளு இருக்கு ப்ரோ. ஏங்க பாலையா கூட்ட வந்து ஜெயிலர் கூட என்ன பண்ண போறீங்க? ரெண்டு ஆக்ஷன் சீன் வச்சா ஆனா வந்தா நல்லா இருந்துச்சா இருக்கும். தூக்கி ஒரு லாரி இந்த பக்கம் ஃப்ளைட் தூக்கி வீசுற மாதிரி வச்சா ரெண்டு டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கலாம். ப்ரோ என்ன பண்ணாலும் ட்ரெயினை திருப்பி அனுப்புற மாதிரி வராது. அகண்டால ஒரு சீன் வரும், அகண்டா ஃபைட் மாதிரி ஒன்று வச்சு விட்டா சூப்பரா இருக்கும். அது வந்து பாலையோட ஸ்பெஷல், பாலையாக்கு மட்டும்தான் வரும். ப்ரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ப்ரோ, நம்ம கலாய்க்கிறோம். அவனு தெலுங்கு அடின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏங்க நானே பாக்குறேங்க, தெலுங்கு அடிச்சுட்டு நானே அகண்டா ஃபேன் தானுங்க. அந்த ஃபைட்டோட மேக்கிங் பாருங்க, அந்த ஃபைட்டோட மேக்கிங் பாருங்க, அந்த ஃபைட்டோட கோரியோகிராஃபி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், மாசா இருக்கும். நல்லா நீங்க அதை விட அது இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது இல்லன்னா சூப்பர்மேன் படம். இதுக்கே நம்ம சொல்றேன் இல்லைங்க, சூப்பர்மேன் மாதிரியே சூப்பர்மேன் கேரக்டராகவே நடிச்சிருக்காரு ஒரு படத்துல, தெலுங்கு படத்துல என்டிஆர். பழைய படமே சில படங்கள் முக்கியம் இருக்கும். அந்த ஏழுமலைன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஏழுமலையே பாலையில நடிச்ச படம் தான். ஏழுமலை வந்து நரசிம்மநாயுடு, அவர் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு, வெட்டுவாரு, குத்துவாரு. பட் ஆனா அந்த மாசா இருக்கும். ஏழுமலையை பார்த்தோம், ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தோம்னா எல்லாம்
மிரண்டு ஓடுவானுங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ரோ அங்க இண்டஸ்ட்ரி விட்டு போகுது. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும் எடுக்கும். அகண்டா வந்து எப்படின்னா அந்த அப்படியே டெம்ப்ட் ஆகி அந்த குடும்பத்தையே ஒரு அழிக்கிறான் வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கும். குடும்பம் ஐயோ ஒரு குழந்தைய கூட விட மாட்டேறானுங்களே, விரட்டி அடிக்கிறானுங்களே. அதுக்கு முன்னாடி சீன்லாம் பார்த்தீங்கன்னா கார்ல சேஸ் பண்ணுவானுங்க, சும்மால சேஸ் பண்ணுவானுங்க, வெட்டுவானுங்க, குத்துவானுங்க, டிரைவரோட கழுத்துல கத்தி இறக்குவானுங்க, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஹீரோயின் ஓடுவாங்க, வேற வழியே இல்லை, அது எப்படி காப்பாற்றுவாங்கன்னு இருக்கும்போது அப்போ வந்து அகாண்டா என்ட்ரி ஆவார். ஆடியன்ஸ்ட்டு அந்த டென்ஷனை கொடுத்துட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ்ட்ட. இவனுங்க யார் வந்து அடிப்பா, ஐயோ இப்படி இருக்கானுங்க, இவனுங்க யார் வந்து தட்டி கேட்பான்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பாலையா என்ட்ரி ஆவாரு. அவரு வந்து வச்சு செய்வார் இவனுல. ஆனா அவர் மார்க்கெட் அந்த மாதிரி யூஸ்ல தானா நல்லா இருந்துச்சு. பயங்கர மார்க்கெட் யூஸ்ல ஓப்பனிங்லாம் அள்ளிடுவாரு. அந்த படம் எங்க அகண்டாவே மாஸ் படங்க, பயங்கரமான மாஸ் படம். நான் ரீசெண்டா பார்த்த மாஸ் படத்துல பெஸ்ட்னா அதுதான். ப்ரோ தியேட்டர்ல வந்து ஓடிடி வந்துச்சு அது தியேட்டர்ல வந்ததுங்க. தியேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல கலெக்ஷன். ஓகே ஓகே ப்ரோ நெட் 150 செமையா ஓடிச்சு ப்ரோ. கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ல ஒரு ஷோ ஃபுல்லா தெலுங்கு இது சரி கத்திட்டு இருக்கானு உள்ள ஜெய்பாலையா சரியான கிரேஸ் அவருக்கு. ப்ரோ கோட்டோட நெட்ஃபிளிக்ஸ் வந்து எவ்வளவு ப்ரோ? 105 110 110 கேட்டு சொல்லணும் ப்ரோ, ஆனா 100க்கு மேல தான். ஓகே அது மட்டும் கேட்டு சொல்றோம். ஓகே அடுத்து சுதா கங்கரா அந்த சூர்யா ப்ராஜெக்ட் இதாயிடுச்சுன்னா நடக்கல புறநானூறு தானே, அது நடக்கல. அதே அந்த கதை வேற பண்றாங்களா அப்படி? அந்த கதை யாருக்கா பண்றாங்கன்னு தெரியல. வேற யாருக்கும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சைன் பண்ணிருப்பாங்க 2Dல. அவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படி இல்லைன்னா வேற யாராவது பண்ணணும். விக்ரம் சிவகார்த்திகேயன் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. சிம்பு இருக்காரு, அதுல துருவ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. யாரோட பண்றாங்கன்னு தெரியலையே. கார்த்திக் ஒரு சின்ன டவுட்டு. அன்னைக்கு சரவணன் ஒருத்தர் பேசினார் இல்லைங்களா, நீங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே, அவர் சொன்னாரு நீங்க பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதுக்கு முன்னாடி வேற ஸ்டாண்ட் இருந்தீங்களா? ஏதாச்சும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும்? இல்ல வேற ஸ்டாண்ட்லாம் கிடையாது. பட் இவ்வளவு அக்ரஸிவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அவரு ரொம்ப பழக்கம். அவர் தெரியும் உங்களுக்கு டைரக்டர், அது இல்லாம ரொம்ப பொலிட்டிக்கலாவுமே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒருத்தர் தான் அவரு. அவர் கேட்பாரு, எனக்கு ரொம்ப பழக்கம், அவர் கேட்பாரு தம்பி எதுக்கு ஏன் இவ்வளவு அப்படிங்கிறாரு. அக்ரெசிவா என்னைக்காவது பேசுவோம், ட்விட்லாம் போடுவோம்ல, அப்ப கேட்பாரு இல்லைன்னா தோணுங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அவரு எப்பயுமே கேட்க மாட்டாரு, எப்பயாவது நான் ரொம்ப நாளா உன்னை வாட்ச் பண்றேன், ஏன் இவ்வளவு அக்ரெசிவா விஜய் பேசுற, ஸ்டாண்ட் எடுக்கிற, அந்த மாதிரி கேட்டதுதான் அன்னைக்கு. ஆனா அவர் ஸ்லைட்டா டிஎம்கே சைடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அன்னைக்கு பேசும்போதுதான். உங்களுக்கு எப்படி தோணுது? கார்த்தி அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டரா? அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையுமே பிராக்டிகலி ஏத்துக்குவாரு. இப்ப நம்ம சொன்னதையுமே ஏத்துக்கிட்டாரு இல்லையா, நம்ம சொன்னதே ஏத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் என்கிட்ட பேசும்போது கூட நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தோணுது, ஒருவேளை பிஜேபி வந்துருச்சுன்னா இப்படி யாரும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. அவரே சொன்னார் இல்லைங்க, அண்ணாமலை ஜெயிச்சுட்டா வந்து திமுகவுக்கு வந்து பெரிய சித்திரவதையா இருக்கும், தலைவலியா இருக்கும்ன்றது அவரு சொன்னார்ல. அவர் ரொம்ப பிராக்டிகலான ஆளுங்க, அவரு ரொம்ப கரெக்டா என்ன இருக்கோ அதை சொல்லிடுவாரு. ப்ரோ நீங்க ராகுல் காந்தி எப்பயாச்சும் சப்போர்ட் பண்ணீங்களா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி? கிடையாது, அவருக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை. இல்ல ஒரு புதுசா வந்த டைம்ல இல்ல அது கிடையாது. போன எலெக்ஷன் நினைச்சேன் 2019 இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கோவம்னதப்ப சரி ஓகே ஒருவேளை ராகுல் காந்தி ஜெயிச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஓட்டு அவங்களுக்கு எல்லாம் போடல 2019. ஆனா கோயம்புத்தூர் ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி இழுத்தடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் டிக்ளேர் பண்றதுக்கு அது தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வாய்ப்புலாம் வராதுங்க. கண்டிப்பா வந்து கிளியர் மெஜாரிட்டி ஜெயிச்சுட்டு வரும்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு ஒரு சைடு ஒரு ஒரு 25% இழுத்தடிப்பாங்க கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு ப்ரோ தோணுது. அவருக்கான மொமெண்டம் ப்ரோ இருக்கு இல்ல ப்ரோ, அவருக்கான மொமெண்டம் இருக்கு, ஜெயிச்சிருவாரு ப்ரோ. அவருக்கான மொமெண்டம் இருக்கு. அவருக்கு வந்து மோடி பிரைம் இல்லண்ணா, மினிஸ்டர் ஒன்று இருக்கு. இல்ல இன்னைக்கு டிக்ளேர் பேசுறாங்க, பண்றது இல்ல டிக்ளேர் இல்ல எதோ பண்றது அதான் இருப்பாங்க. சொல்றாங்க இல்லைங்க. இன்னைக்கு பேசுறாங்க எல்லாருமே உட்காந்து யூடியூப் சேனல்ல எல்லாத்தையும் உட்காந்துட்டு எந்த பிஜேபி வருமா இல்ல மெஜாரிட்டி வராது இதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. பட் ஆனா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கும்போது எவனுமே பேசல. எல்லாருமே கிளியரா அந்த மோடி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ உட்காந்து உருட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம இவர் மணி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே வந்து ஒத்துக்கிறாங்க என்டிஏ தான் வரும், என்டிஏ வருங்க, நம்ம பிஜேபி வராதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ அது நமக்கு தேவையில்லை, அது ஆல் இண்டியால என்ன நடக்குதுன்னு தேவையில்லை. பட் அவருக்கான பெரிய மொமெண்டம் இருந்துச்சு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். அது எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. ரெண்டு ஜெயிக்கிறது விஷயம் அவர் தானா, ஆனா இழுத்தடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு இது தேவை. இழுத்தடிக்கிறதுக்கு ஒண்ணுமே வராதுங்க. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, கிளியர் மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாரு. அது நான் நம்புறது. ப்ரோ ஜெயிச்சிருவாரு ப்ரோ. பட் ப்ரோ ஜெயிச்சிருவாரு ப்ரோ. பட் மெஜாரிட்டி வருமாங்கிற டவுட் தான் ப்ரோ. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு ஏங்க அவர் ஜெயிக்கிறாருன்னா இழுபறியத்த இழுபறியே வராதுங்க ஒருவேளை ஜெயிச்சா. வாய்ப்பே இல்லைங்க. 50,000 ஒரு இல்ல லட்சம் bro, ஓட்டு difference பட் வரும் கண்டிப்பா. அது நான் சொல்றதுங்க, ஓகேவா. பட் அவரு இல்லண்ணா, அவர் ஜெயிச்சுற என்னென்ன நான் சேஞ்சஸ் பேசும்போது வரும் அப்படின்றத அன்னைக்கு சொன்னார்ல அவர், சரவணன் சொன்னார்ல, அந்த மாதிரிதான் இரா சரவணன் சொன்னதுதான். அவர் ஜெயிச்சிட்டா என்ன எந்த மாதிரி இருக்கும் அவர்கிட்டயே நம்ம கேட்டோம். தமிழிசை ஜெயிச்சா என்ன ஆகும்னு கேட்டா அவரு இன்னொரு பார்லிமெண்ட் மெம்பர், ஓகே. ஆனா அண்ணாமலை ஜெயிச்சா அது பெரிய தலைவலி திமுக அப்படின்னு சொன்னார்ல, அதான் அண்ணாமலை ஜெயிச்சிட்டா இங்க தமிழ்நாட்டுல அரசியல்ல பெரிய மாற்றம் இருக்கும். அண்ணாமலை தோத்துட்டா கண்டிப்பா பிஜேபி வந்து லெட் டவுன் தான், பயங்கரமான டவுன் தான், அதுல டவுட்டே வேணாம். எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ராஜாலாம். ஆமா ஏங்க அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறோம், தெரியாமலாம் கிடையாது. இவனுங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கோம், ஜெயசூர்யா இவனுங்களாம் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை தோத்துட்டா எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ராஜாலாம் வந்து அங்க பிரியாணி விருது நடத்துவாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருமே மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. அது ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு பிரியாணி விருது நடத்துவாங்க, ஃபெஸ்டிவல் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தோத்துட்டா பிரியாணி ஃபெஸ்டிவல், ஆட்டுக்கறி பிரியாணி ஃபெஸ்டிவல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவா போய் ட்ரோல் பண்றதுல இறங்கிடுவானுங்க. அண்ணாமலையை அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா சிங்கமா மாறிடுவாரு, அவ்வளவுதான். ப்ரோ இது எம்பி எலெக்ஷன் தான் இவங்களால சமாளிக்க முடியாது அவரால். ப்ரோ இது எம்பி ரெண்டு எலெக்ஷன் தான் நடக்கும். கார்த்தி ப்ரோ, இது வந்து எம்பி எலெக்ஷன் தானே. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் டைம் ரூலிங் பார்ட்டியா இருந்த ஏடிஎம்கே அந்த டைம்ல பன்னீர்செல்வத்தோட பையன், அவர் பேர் என்னது, அவர் தான் வந்து ஏடிஎம்கே சைட்ல வின் பண்ணாரு. ஆளுங்கட்சியிலேயே அதான் ஆளுங்கட்சியில அவர் ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்ணாரு. பட் எதிர்கட்சியில வந்து அதிகமா வின் பண்ணியிருந்தாங்க. பட் அப்பயும் வந்து பெருசா எதுவும் பண்ண முடியலையே அந்த கட்சியில இருந்து, ஆளுங்கட்சியில இருந்து கூட அப்படி இருக்கும்போது இப்போ சப்போஸ் அண்ணாமலை மட்டும் வின் பண்றாருன்னு வச்சுக்குவோம் பிஜேபியில, அப்போ அதுல என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது கோயம்புத்தூருக்கு? அதுதான் உங்களுக்கு தெரியல. அண்ணாமலை மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கலங்க அப்படி. அதுதான் அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டேன், தமிழிசை ஜெயிச்சிட்டா என்ன ஆகணும், அண்ணாமலை ஜெயிச்சிட்டா என்ன ஆகணும்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வேற வேற பதில் சொன்னார் இல்லையா. அதுதான் அண்ணாமலை ஜெயிச்சிட்டா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட அடையாளம் அண்ணாமலை தான். அவர் கேட்கறது செய்வாங்க, அவர் சொல்றவர் அரசு பண்ணுவாங்க, அவங்க சொல்றவங்களை ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்க கேட்குற ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவர் கண்ட்ரோல்ல இருக்கும் டோட்டலா எல்லாமே. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்காங்க இல்லையா, என்ன சொன்னாலும் நடக்கும். கோயம்புத்தூர் மாடலை, குஜராத் மாடல் மாதிரி கோயம்புத்தூர் மாடலை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்றது இங்க நடக்கும். இன்னொன்னு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இங்க இருக்க மீடியாக்காரங்க எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்கல்ல, எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க வேற வழியே இல்லாம. அவருக்கான ஃபேன் பேஸ் பெருசா கிரியேட் ஆயிடும், அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். பட் அவர் தோத்துட்டாருன்னா எல்லாமே புஷ்ன்னு போயிடுங்க, புஷ் ஆன மாதிரி புஷ்ன்னு போயிடும். ரெண்டுமே இருக்கு. அவர் 500 டேஸ்க்குள்ள எல்லாம் முடிச்சு தரேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு மேனிஃபெஸ்டோல. வாக்குறுதி இல்லை. ஏங்க அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து பணமே இறக்குவாங்க கோயம்புத்தூருக்கு. பிஜேபியில எல்லா ஸ்கீமே இறக்குவாங்க கோயம்புத்தூருக்கு. எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்க மத்தவங்கலாம் நினைப்பான், ஐயோ கோயம்புத்தூர் மாதிரி எங்க ஊர் மாறாதுன்றது, சென்னைக்கு ஈக்குவலா போட்டி போற அளவுக்கு ஆக்கிடுவாங்க கோயம்புத்தூர், அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அதான் அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருனால அதை பண்ணுவாங்க. அவர் ஒரு முகமா வந்து
இங்க ஃபர்ஸ்ட் இது மாத்த வேண்டியது வந்து இங்க ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் தான். 10 வருஷம் இழுத்துட்டு இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க. இது எல்லாமே நினைச்சுதாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்கன்றத நம்புறோம். அதனாலதான் சொல்றோம் அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்றது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொச்சின் போகணும், இல்லைன்னா சென்னை அனுப்பிச்சுடுவாங்க. அதுதான் பயங்கர ரொம்ப டேபோ இருக்கு. இல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து கோயம்புத்தூர் சைட்ல பெருசா வேற கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இல்ல. அது கண்டிப்பா ஜெயிச்சிருவா போய் எனக்கு தெரிஞ்சு. நம்மளே கிட்டத்தட்ட 90% சான்ஸ் இருக்கு. 90 சொல்லலாம். இந்த அளவுக்கு தான். இல்லைங்க, அதோட வந்துட்டு மக்களும் வந்துட்டு ஒரு வேற ஒரு புதுமுகமான ஆட்சியை எதிர்பார்க்கறாங்க. லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஓட்டு அதிகமா வந்தது இந்த பிஜேபிக்கு. இல்ல மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னன்னா 2014 வந்து ஏடிஎம்கே எம்பி இருந்தாருங்க. 2019 கம்யூனிஸ்ட் இருந்தாரு. ஓகே, என்ன நமக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லையா? மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குல்ல எப்பயுமே. ஏடிஎம்கே எம்பி இருக்கும் போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க இல்லை. 2019 கம்யூனிஸ்ட் இருக்கும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு எம்பிங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா கோயம்புத்தூர் மக்களுக்கு. அது அண்ணாமலை அது இல்லாம அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு. அவர் எல்லாருக்கும் தெரியுது. இது எல்லாமே ஒர்க் ஆயிடும் அந்த தொகுதியில. அதை வச்சுதான் சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா வந்து பிஜேபின்றதுனால சொல்ல ஏங்க அப்படி பார்த்தா நம்ம என்ன மற்ற தொகுதி சொல்றோமா என்ன கிடையாது. கார்த்திக்னா இப்போ டைரக்டா பிசினஸ் மேன் சப்போர்ட் தான் அவர் தானே. பிசினஸ்மேன்ஸ்க்குலாம் அவர் முன்னாடி தான் இருக்காங்க. எல்லா அசோசியேஷன் எல்லாமே பிஜேபி சப்போர்ட். கார்த்திக்னா சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் உங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். நீங்க போற ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இப்படி பண்றதுனால நானே பிஜேபி சப்போர்ட்டர் என்னங்க இல்லைங்க, எனக்கு இது தெரியாதுல்ல, 100% தெரியாதுல்ல. சரி, நான் பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. பட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எதுவுமே நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து ஏதோ ஒரு மிரட்டலோ இது பண்றதோ இல்ல பண்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணது இல்லைங்க. எல்லா கட்சிக்காரங்களும் எனக்கு பழக்கம் இருக்காங்க, எல்லாரும் பேசுறாங்க, யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இன்னொன்னு நம்ம யாருமே டைரக்டா அட்டாக் பண்ணல. கரெக்ட். நீங்க நியூட்ரலா தான் இருக்கீங்க. பட் ஸ்லைட்லி நீங்க அந்த மாதிரி தேவையில்லாம அநாகரிகமாக கருத்தோ மற்றதெல்லாம் சொன்னதில்லை. அபியூசிவா யாரையும் பேசுனது இல்லை. அப்படிலாம் பார்த்தது கிடையாது. யாருமே அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. கரெக்ட். ஏன்னா 2-3 நாளா கூட பாத்தீங்கன்னா நீங்க என்டிகே டீமுக்கு அகைன்ஸ்டா போட்ட மாதிரி எனக்கு பார்த்தேன். அகைன்ஸ்டால இதை போடலைங்க. அவர் சொன்னாருங்க பிஜேபியோட வந்து அதிகமான ஓட்டு எடுப்பேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் 2014 நீ எடுக்கல அப்படின்றது பாயிண்ட் தானே, ஃபேக்ட் தானே. அதுல ஒண்ணு தப்பான வார்த்தையோ அது அவரை பத்தி அசிங்கமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல. இல்லைங்க, நீங்க 2014 எடுக்கல, நீங்க நோட்டா கீழே தான் இருந்தீங்க, அப்படித்தானே போட்டிருக்கோம். அதுல என்ன இருக்கு? ஐயப்பன் செலஸ்டின் ராஜன் ஒருத்தர் ரொம்ப நேரமா கேட்டிருக்காரு, அவருக்கு ஸ்பீர் விடுங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு இதை பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவர் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இல்ல காட்டலையே. எனக்கு காட்டுது ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. செலஸ்டின் ராஜன் இருக்கு. ஏன் ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க அந்த ஜேவிசி ஸ்ரீராம்ங்கிறவரை வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாரு? அந்த ஸ்ரீராம்னு ஒருத்தர் அந்த தினமலர்ல எல்லாம் பேசுவார்ல, ஜேவிசி ஸ்ரீராம். அந்த போல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுவாரு. தெரியலையே ப்ரோ. அதான் நீங்க உங்க அண்ணா என்னன்னு சொல்லுவீங்களே, அவரு சொல்றாரு அவரு. இல்ல அவரு இல்லங்க. ஜேவிசி ஸ்ரீராம் கோலாகலஸ் டிவில கூட பேசுவாங்க. அவர் இன்னைக்கு வந்து ஒரு இது போட்டிருந்தாரு, ஒரு போல் ப்ரெடிக்ஷன் மாதிரி போட்டிருந்தாரு. அவர் ஏன்னா அவர் 2019 அவரும் இந்தியா டுடே மட்டும்தான் பிஜேபியோட கரெக்டான கனெக்ட் சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து என்னன்னா இலக்கென்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, நீ வந்து இபிஎஸ் பத்தி பர்சனலா பேசினாலும் அபியூஸ் பண்ணி பேசினாலும். அபியூஸ்லாம் பண்ணலங்க, அவர் வந்து அரெஸ்ட் ஆயிடுவாருன்னு சொன்னேன். அது சவுக்கும் சொல்லியிருக்காரு, நீங்க காசு கொடுக்குற சவுக்கும் சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து அவர்கிட்ட இருந்து போயிருன்னு சொல்லியிருக்கேன். அது சவுக்கும் சொல்லியிருக்காரு, நீங்க காசு கொடுத்து வளர்த்து வச்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இலக்கியன் கேட்டுக்கோங்க. சரி, ஓகே, சொல்லுங்க.
இல்ல ஏன் சொல்றேன்னா 2019ல வந்து மொத்த நேஷன்லயே வந்து அவரும் இந்தியா டுடே மட்டும்தான் பிஜேபியோட நம்பரை கரெக்டா அக்யூரேட்டா சொன்னாங்க. 303 to 302 to 303 அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் ரேண்டமா சொல்றதுதான். சரியா? இல்லங்க என்டிஏ இந்த சொல்லுவாங்க. ஐபிஎல் எப்பயுமே மேட்ச்ல வந்து என்டிஏ சொல்லுவாங்க. ஆனா இல்ல வந்து ஏங்க பிஜேபியோட அப்படி கணக்க அப்படி கரெக்டா சொன்னாரு. அப்படி அவரும் அப்படி இந்தியா டுடே அப்படி மட்டும் தான் யாரு சொன்னாரு. இல்லைங்க. அப்படி யாருமே கணக்கப்பட முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 543 தொகுதி இருக்கு அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா? காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியை பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு நிறைய தொகுதி ஜெயிச்சிருக்கோம். பிஜேபியுமே அதே மாதிரி ஜெயிச்சிருக்கோம். 10,000 20,000 ஓட்டுல ஒரு சில தொகுதி ஜெயிச்சிருக்கோம். நீங்க எப்படி எதை வச்சு கணக்கு போடுவீங்க? கணக்கே போட முடியாது. பட் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, இவங்க ஜெயிக்கிறதுக்கு கம்மியா இருக்கு. அதான் நீங்க கெஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த பால்ல 4 அடிப்பான், இந்த பால்ல 6 அடிப்பான் அது சொல்ல முடியாது. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சிரும், இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சிரும், அப்படிதான் நீங்க கெஸ் பண்ண முடியும். பட் இல்ல ப்ரோ அந்த நான் நம்பர்ஸ் வந்து அப்படி சொல்ல. பெருசா ஒரு சில அதாவது ஒரு அந்த 543 தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 350 தொகுதி வந்து பிக்சடுங்க. இவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஜெயிக்கணும்னு இருக்கும். மிச்சம் ஒரு 100 150 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டுல அப்படி மாறுற மாதிரி தொகுதிகள் இருக்கும். அதனால கணக்கே போட முடியாது. இல்ல ப்ரோ நான் அதுக்காக ஒப்பீனியன் போல் நம்பணும் அந்த மாதிரி சொல்ல. நான் சொல்றது நீங்க 2019 நீங்க சொன்னீங்களா ராகுல் காந்தி ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? அந்த மாதிரி அது இருந்த டைம்ல தமிழ்நாட்டுல கூட ரெண்டே தமிழ்நாட்டுல இல்ல இல்ல அது அப்ப இல்ல நீங்க அப்பெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல சொல்றீங்க. பெருசாலாம் ஃபோக்கஸ் பண்ணலங்க. இவரும் இந்தியா டுடே மட்டும்தான் மொத்த எவ்வளவோ போல்ஸ் இருந்தது. இந்தியா டுடேவும் இவரும் மட்டும்தான் வந்து கரெக்டா சொன்னாரு எக்ஸிட் போல்ல 303 கரெக்டா அப்படியே அக்யூரேட்டா சொன்னாரு. அப்ப என்ன நினைச்சுன்னா டிமானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் பிரைஸ் அப்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நீட் வந்து அப்ப பெரிய இதா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த கவர்மெண்ட் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது அப்பயே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய விஷயத்தை தேடி பார்த்தோம். நீட்டுக்கு இங்க தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஆதரவு இருக்கு, நிறைய இடங்கள்ல ஆதரவு இருக்கு, ஜிஎஸ்டிக்கு ஆதரவு இருக்கு. ஜிஎஸ்டின்றதுக்கு சரியான விஷயம் தான். அதான் அந்த ஆரம்ப காலத்துல 2017 ஆரம்பிச்சு 2019லயே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2017 பண்ணி 2019 பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணுது இல்லையா? ஓகே அதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான் அப்படின்றதெல்லாம் வந்து காலப்போக்கில் தான் நம்ம பார்க்கும்போது ஓகே இவனுங்க எல்லாருமே மீடியா வச்சுக்கிட்டு இதே உருட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து தப்பான இம்ப்ரெஷனை கொண்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்சதுதான். எனக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மக்களுக்கே தானே இருந்துச்சு. தமிழ்நாடு மக்களே டோட்டலா 53% வந்து திமுக கூட்டணி ஓட்டு போட்டவங்க தானே. இல்ல கரெக்ட் ப்ரோ கரெக்ட். பட் நான் சொல்றது என்னன்னா இவரே வந்து கொஞ்சம் ப்ரோ பிஜேபி தான். பட் அவர் வந்து கன்சர்வேட்டிவா தான் கொடுப்பாரு எப்பயுமே. இந்த தடவையே கன்சர்வேட்டிவா தான் கொடுத்திருக்காரு. அவர் ப்ரோ பிஜேபி தான் பட் கன்சர்வேட்டிவா கொடுப்பாரு. அதுக்கு சொல்றேன் நான். இந்த தடவை வந்து எக்ஸிட் போலும் ஒன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு வந்து ஒரு இது ஃபிகர் போட்டிருக்காரு. அதுக்காக சொல்றேன். என்ன ப்ரோ இன்னொரு 10 days தானே தெரிஞ்சிட போகுது விடுங்க ஃப்ரீயா. இல்ல அவரு எக்ஸிட் போலும் போடுவார் ப்ரோ. அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். அவர் கரெக்டா போட்டாரு. அதனால தான் சொல்றேன். அவர் ப்ரோ பிஜேபி பட் கன்சர்வேட்டிவா போடுவாரு. 1ஆம் தேதி ஈவினிங் வந்துரும் எக்ஸிட் போல் வந்துரும். கார்த்திக் ப்ரோ கருடன் பாத்துட்டீங்களா ப்ரோ? கருடன் பாத்துட்டீங்களா? கருடன் ஃபுல்லா பார்க்கல, கொஞ்சம் விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். நீங்க எதிர்பார்க்கறதோட நல்லா இருக்கும். அதாவது சூரிய வந்து இப்படி பாத்துருக்க மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆக்ஷன்லாம் வேற லெவல் பண்ணிருப்பாரு சூரிய. ஆனா படம் பார்த்தவங்க எல்லாரும் சூப்பர்னாங்க. கார்த்திக் ப்ரோ அந்த சரவணன் அவர் சொன்னீங்க, அவர் வந்தார்ல அன்னைக்கு, அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அவர் ஜேர்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்னா எல்லாரும் தானே. 45%னா அவரு இல்லன்றாரு. அவங்க vote பேங்கே அவ்வளவுதானே எப்பொழுதுமே. தெரியல எப்ப சொன்னாரு எனக்கு கரெக்டா. என்ன பிஎம்கே கேட்டாரு அன்னைக்கு சொன்னார்ல என்டிஏ 10% வரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம சொன்னோம் வந்து பிஎம்கேவே 4 to 5% இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அவர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதான் கேட்டேன். அது தெரியல ப்ரோ. அது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சிடும்ல 4ஆம் தேதி. ஃபியூரியஸை பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. ப்ளூ சட்டை மாதிரி அல்சிமா நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லுவீங்கல்ல அடிக்கடி மாசா ஒரு படம்னு, அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு படம் இருக்கும். அது மேன் மேக்ஸ் தானே. ஆமா அதோட ப்ரீக்வல் அது. இத பார்த்தா அப்படியே இருக்கா? இத பார்த்தா அது புரியுன்ற மாதிரி இருக்கா? இல்ல அப்படி கிடையாது. தனியாவே பார்க்கலாம்.
இது சும்மா ப்ரீக்வல் தான் ப்ரோ, அந்த படத்தோட ப்ரீக்வல் தான், முன்னாடி இருக்கிற கதை. தமிழ்ல இருக்கா? தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கு. மிஸ் தமிழ் சரி, ஓகே, நாளைக்கு பாத்துருவோம். ஒரு ஒரு ஃபீமேல் ஜான்விக் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க பாத்துட்டீங்களா பிடி சார்? பிடி சார் பாத்துட்டேங்க. பிடி சார் பாத்துட்டேன். கார்த்தி ப்ரோ ரொம்ப நாளுக்கு ப்ளூ சட்டை நானே நல்ல ரிவ்யூ கொடுத்தது ப்ரோ. ஃபியூரியஸ் ஆகுது. அவர் நல்லா இருக்குன்றாரா? உண்மையிலே நல்ல படம் அது. சூப்பரா இருக்குன்னு ஓட்டுக்காரு. செம்மையா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலாச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கோலிவுட் மாதிரியே ஹாலிவுட்லயும் படம் ஒண்ணு உருப்படியா இல்லை. இப்போ இந்த படம் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குது. அப்படி சொல்லியிருக்காரா? அண்ணே சொல்லியிருக்காரா? உண்மையிலேயே சூப்பர். ஐயோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா படம். நாளைக்கு பாத்துருவோம். ப்ரோ உங்களை அன்லாக் பண்ணிட்டாரா ப்ளூ சட்டை? அவர் பண்ணலைங்க, நானும் கேட்கல. அவர் யூஸ் பண்றது இல்லைல்ல ட்விட்டர்ல, வேற யாரோ யூஸ் பண்றாங்க. இவரு தார்லாம் நடிச்சிருக்காரு ப்ரோ அதுல. நானே தியேட்டர்ல போய் தான் பார்த்தேன். ராயன் வந்து ஜூனா ஜூலை டேட்டே போட்டாங்க. இப்போ வந்து கேட்குற ஜூலைன்னு. ஜூன் 13 போட்டாங்க டேட்டு. அப்படியா? நான் பார்க்கல. ப்ரோ இந்தியன் ஒன்று ரீரிலீஸ் பண்றான்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணலையா? அது பண்ணுவாங்க. படமே சீக்கிரம் வந்துட போகுது இல்ல, செகண்ட் பார்ட்டு ஜூலைல தானே வருது. ஆனா அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லையே, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. ரீரிலீஸ் பண்றாங்களா இல்லையா இது வரைக்கும். ரீரிலீஸ்லாம் டக்குன்னு ஒரு வாரத்துல அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே. என்ன சாங்கா ரிலீஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி எல்லாம் பார்த்த படம் தான். இல்ல அது ப்ரோ நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்னே பார்த்தேன். அதுபடி பார்க்கவே கிடையாது. நானே அப்படிதான். அதெல்லாம் டைரக்ட் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதுக்கு ட்ரைலர், டீசர், அதெல்லாம் ஆடியோ லான்ச் அதெல்லாம் கிடையாதுல்ல. சும்மா ரிலீஸ் பண்றதுதானே. ஆனா ஒயிட் ரிலீஸ் தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. ஆனா இப்போ ஒரு சாங் விட்டாங்கல்ல ப்ரோ இந்தியன் 2ல. தெலுங்கு சைடுல செம்ம ரெஸ்பான்ஸ். தமிழ்லயே சூப்பரா இருந்துச்சு. செமையா இருக்கு ப்ரோ. தெலுங்குலயே சூப்பரா அந்த வியூஸ் நிறைய வந்திருக்கு. நல்ல கமெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. தெலுங்குல வந்து தமிழ்ல எவ்வளவு இந்தியன் ஹிட்டோ அதே அளவுக்கு ஹிட். கார்த்திக் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் இந்தியில பெரிய ஹிட் ப்ரோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமா, இந்தியா ஃபுல்லா தமிழோட ஹிந்தியில பெரிய ஹிட். இந்தியா ஃபுல்லா ஹிட் ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த கார்த்திக் ப்ரோ இந்துஸ்தானி ரிலீஸ் ஆச்சாங்க. ஹலோ கார்த்தி. ஹலோ சொல்லுங்க. நான் மணிகண்டன் பேசுறேன், சேலம் சித்தம்பட்டி. சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு 3-4 நாளா ட்ரை பண்றேன், ஸ்பீக்கரே கொடுக்கல. சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தல அந்த மாதிரி அப்ராட் போறேன்னு சொல்லிட்டு. போயிட்டீங்களா? எங்க இருக்கீங்க இப்போ? இல்ல ப்ரோ வந்துட்டேன். விட்டு கேக்குது. சொல்லலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணேன். ஹலோ பிரதர். சொல்லுங்க கேக்குது. ஹலோ கார்த்தி. விட்டு கேக்குதுங்க. நெட்வொர்க் இல்லையா? எங்க இருக்கீங்க? அதுதான் சொல்ல. கார்த்தி ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ப்ரோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஓட்டிங் இதுக்காக பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். நான் இங்கே சென்னையிலேருந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்க்கு ஃபேமிலியோட 4 பேர் கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ட்ரெயினில் டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஓட்டிங் பூத்து போய் அங்கே போய் பார்க்குறேன். லிட்ரலி வாசலில் உட்காந்துக்க அந்த பூத் ஏஜென்ட் வந்து 2 பார்ட்டியுமே கூப்பிட்டு செப்பரேட்டாக அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது பண்ணாங்க சரிங்களா. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன தான்
நம்ம பிஜேபி வரணும் ஆர் எனி அதர். இப்போ நாளைக்கு விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு பண்ணாலுமே இந்த 2 பார்ட்டிஸும் கிராஸ் ரூட் லெவலில் அவங்க வந்து பயங்கரமாக வெல் எஸ்டாப்ளிஷ்டாக செட்டப் வச்சுருக்காங்க. அது வந்து நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எங்களுக்கு கிட்டத்தட்ட கூப்பிட்டு 4 பேரா 4 ஓட்டா 2000 தரோம் போட்டுருங்க நமக்கு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே பண்ணாங்க. இதெல்லாம் பீட் பண்ணி அந்த மைண்ட் செட்டில் மக்கள் சேஞ்ச் ஆகி ஓட்டு போட்டு எகைன் ஒரு சேஞ்ச் வர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு பாசிபிளான்றது ரொம்ப டவுட். ப்ரோ பண்ணத்தான் ப்ரோ செய்வாங்க. இப்போ 45 வருஷமா அவங்களே ஆண்டுருக்காங்கன்னா நம்மளை பத்தி எப்படி என்ன பண்ணா வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருப்பானுங்க. தெரியாம அவனும் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ நீங்க ஒண்ணு சொன்னீங்க வருமாங்கிற பேருனால. இல்ல அது சொல்லுங்க. வருமாங்கிற பேருன்னு என் பையன் பேரும் அருண்மொழிவர்மன் தான் பேர் வச்சிருக்கேன். அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ தெரியல. ஒரு வருமானம் வச்சிருந்தா எனக்கு வர போல இருக்கு. இன்னொன்னு நான் என்கிட்ட வந்து வம்பளுக்கிறதுக்கு இன்னும் வரவானுங்க இதை வந்து காரணமா சொல்றானுங்க. இல்ல வருமானம் அவ்வளவுதான். ராஜராஜ சோழனோட பேர் தானே அது. அதுல வந்து ஒன்னும் மென்ஷன் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அது அவனுங்களுக்கு தேவையில்லைங்க. அவனுங்க ஏதோ ஒண்ணு பேசுறானுங்க அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி என்டிஏ 5 to 10 சீட்ஸ் வந்து நல்ல பெர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா எல்லாம் நார்த் இந்தியன் சொல்லிடுவானுங்களோ? தமிழர்களே ஓட்டு போடல, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இறக்கிட்டானுங்க. பாமக ஓட்டுன்னு சொல்லிடுவானுன்னு நினைக்கிறேன். பாமகவோட ஓட்டு ஏறிடுச்சு 10% ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஓட்டு ஏறிடுச்சுன்னு சொல்லுவானுங்க. பட் ஓகே, அது ஓகே. எல்லா என்ன வேணாலும் பேசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. பிஜேபி ஜெயிச்சா மட்டும் என்ன சொல்ல போறானுங்க, இவிஎம் மிஷினை வந்து ஆக்ட் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. கதறவும் கதறிட்டு தாங்க இருப்பாங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் இன்னொருத்தர் கேட்டார்ல, அது ஓகே ஓகே அது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டார்ல, திமுக அதிமுக வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு, அதை வந்து எப்படிங்க ஒரு கட்சியெல்லாம் மாற்ற முடியும், இப்படிதாங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. 67 திமுக வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா அப்படிதான் இருக்கு. 55-56 வருஷமா அப்படிதான் இருக்கு. பிரேக் பண்றதுக்கான சான்ஸ் எந்த கட்சிக்குமே வரல. நடுவில் வந்து விஜயகாந்த் வந்தாரு, அதுக்கப்புறம் வைகோ ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் ட்ரை பண்ணாரு. விஜயகாந்துமே வந்தாரு, எதிர்கட்சி தலைவரும் வந்தாரு. ஆனா அதுல வந்து கூட்டணி கட்சியா வந்ததுனால அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. 2014 அவர் ட்ரை பண்ணாங்க. திமுக 24%, இவங்க 19% என்டிஏ அலைன்ஸ்ல இருந்தாங்க. பட் அதுவுமே வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த எலெக்ஷன் வந்து எலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா ட்ரை பண்றாங்க. மாறாதுன்னு இல்லைங்க, மாறிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப டஃப் தான். திமுகவோட கட்டமைப்பு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். 12,000 கிராமம் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா 12,000 கிராமத்திலே அவனுங்க ஆள் இருக்காங்க. எந்த கட்சிக்குமே கிடையாது. அதிமுக 2 கட்சிக்கு மட்டும் தான் 12,000 கிராமத்துல ஆளுங்க இருக்காங்க. 12,000 கிராமத்துலயும் வந்து அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்கு. பட் இதை தாண்டி மக்கள் ஓட்டு போறது கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்னா அந்த ஆளுங்க அப்படியே மாறிடுவாங்க. ஏன் மாறுவாங்க அப்படின்னா எல்லாமே அதிகாரத்துக்கு பின்னாடி ஓடிடுவாங்க. இதுதான் உண்மை. திரும்ப அதிமுக ஜெயிச்சிரும், இந்த 5 வருஷம் இல்லை, அடுத்த 5 வருஷம் நாங்க தான் அப்படின்னு இருக்க வரைக்கும் தான். அது ஓகே, அடுத்த 5 வருஷமும் நீ வர மாட்டேன்னு நினைச்சா கண்டிப்பா அதுல இருந்து மாறிடுவாங்க. அதுதான் எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையுமே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு திரும்ப ஓகே வாய்ப்பு இல்லைங்க, இது வேலைக்கு ஆகுது போல இருக்கு, இந்த கப்பல் வந்து மூழ்கிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா குதிச்சு அடுத்த கப்பலுக்கு ஸ்விம்மிங் பண்ணி அடுத்த கப்பலில் ஏறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க. அதுக்கான முயற்சி தான் இந்த எலெக்ஷன் எடுக்கிறாங்க பிஜேபி. டஃபான டாஸ்க் தான். அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றம் இருக்கும், இல்லைன்னா திரும்ப எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் தான். கார்த்திக் ப்ரோ, இப்போ அவர் பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலைன்ற மாதிரி அவர் வந்தோன்னே ஃபியர்லெஸ்ஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குறத ஏன் இவங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம் இல்லையா? இவர் வந்து தான் அதை மாற்றணும்னு இன்னும் அது பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்ச்சி அவங்க பண்ண முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ண முடியும்? அமையல. நீங்க இப்போ 2021 எடுத்துக்கோங்க. 2021 எலெக்ஷன் வந்து திமுக வர்சஸ் அதிமுக. ஸ்டாலின் சிஎம் ஆகணுமா எடப்பாடி சிஎம் ஆகணுமா அப்படின்ற ஒரு எலெக்ஷன். அதுக்குள்ள போயிட்டு நான் வந்து உள்ள கூர்க்கமருக்கு ஓடிட்டு தமிழிசை சிஎம் ஆகணும்னு சொன்னா யார் நம்புவாங்க, யார் ஓட்டு போடுவாங்க? அது கிடையாது.
அது நடக்காது. சீமான் மாதிரி வாங்கலாம் ஒரு 4% 5% ஏதோ ஒன்று வாங்கலாம். அக்ரெசிவாக நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலுமே அந்த 5 6 7 8 10% வரைக்கும் போகலாம் ஹையஸ்ட். அதுக்கு மேலே முடியாது. 2019 வந்து கம்ப்ளீட் நெரட்டிவ் அகேன்ஸ்ட் மோடி. இங்கே ஜிஎஸ்டி டிமானிட்டைஸ் பண்ணது, நீட்டு, எல்லா கட்சியுமே நீட்டு திட்டுறாங்க, எல்லா கட்சியும் ஜிஎஸ்டி திட்டுறாங்க, எல்லா கட்சியுமே வந்து பெட்ரோல் பீஸை பேசுகிறாங்க அப்படின்றது வந்து டோட்டல் பிளேம் அவங்க மேலே. 2019 அப்பயும் பண்ணியிருக்க முடியாது. 2014 ஜெயலலிதா வந்து இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஜெயலலிதா ரொம்ப கிளவராக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மக்கள் நல்லா கூட்டின்னு ஒரு கூட்டணியை சேர்த்து அந்த கூட்டணியை வந்து தண்ணியை நிற்க வச்சிட்டாங்க. அது ஜெயலலிதாவோட மூவ். அவங்களுக்கு 2014 அப்புறம் சான்ஸே கிடைக்கலையே, இப்போதானே கிடைச்சிருக்கு. 10 வருஷம் ஆச்சு இதுக்கு. இல்லைங்க ப்ரோ, இப்போ உங்க தமிழிசை அவங்கலாம் கூட கிரவுண்ட் ஒர்க் நிறையாவே பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நேஷனல் மீடியா மாதிரி ஒரு சப்போர்ட் எங்கேயுமே கிடைக்கல. ப்ரோ அவங்களோட தமிழிசை வந்து திமுகவை பெருசா அட்டாக் பண்ணி அதுல வந்து வைரல் ஆன மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அவங்க கட்சியை வந்து கொண்டு போனாங்க, அதை பண்ணாங்களே தவிர. பட் அவங்க அக்ரெசிவான லீடராகவும் அவங்க ஓட் பேங்கை வந்து புல் பண்ற மாதிரி ஆளும் இல்லை. அதான் அண்ணாமலை வந்தாலும் பண்றாங்க. அதுக்கு இன்னொன்று டைமும் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. பட் தமிழிசையோட பேஸ ஸ்ட்ராங் பண்ணதுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தான் ரொம்ப உழைச்சாரு. என்னங்க தமிழிசையெல்லாம் விட பேசு, சிபி ராதாகிருஷ்ணன் தான். பேசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏங்க கோயம்புத்தூர்ல இன்னுமே கான்ஸ்டன்டா உங்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு உழைச்சாரு தெரியுமா? என்ன உழைச்சாரு? ஏதோ உழைச்சதா அவர் பாத்தீங்களா? ஏங்க நீங்க ஜெயிக்கிறதும் அக்ரெசிவா பேசுறதெல்லாம் ஓகேங்க. பட் முதல்ல கட்சியை இது பண்ணணும்ல, அந்த இடத்துல ஓட்டு வாங்க கோயம்புத்தூர்ல வைக்கணும். ஏன் ஓட்டு அதுக்கெல்லாம் வருது சொல்லுங்க? கோயம்புத்தூர்ல ஏன் ஓட்டு வருது சொல்லுங்க? ஏங்க நீங்க இப்ப பிஜேபி காரணம் தேடுறீங்க, இப்ப இருக்குன்னு அதுக்கு சொல்லிட்டு அதுக்கு ஓட்டு ஏங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க அதை வச்சிருக்கீங்க. பட் அதுக்கு பேஸ் ஏங்க கிரியேட் பண்ணது அதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன்லாம் நீங்க அந்த நெக்லெக்ட் பண்ண பேஸெல்லாம் முடியாதுங்க. அவர்லாம் கிரியேட் பண்ணலங்க. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் தான் அதுக்கான ரீசன். கோயம்புத்தூர்ல ஏங்க அதை பாம் பிளாஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ண தெரியணும்லங்க. அதுக்காண்டி இப்ப இத்தனை பிரச்சனை சொன்னீங்களா, ஜிஎஸ்டி அது எப்படி எத்தனை அது சொன்னீங்களா, அதை அது எப்படி கேபிட்டலைஸ் ஒரு பண்ண தெரியல அது எப்படி காங்கிரஸ்க்கு. இத்தனை வருஷம் அப்படியே இருக்கும்? இத்தனை வருஷமா அப்படியே இருக்கும்? ஏங்க அதை கார்த்தி ப்ரோ, பேஸ நீங்க கிரியேட் பண்ணுங்க. நீங்க சரி கரெக்ட் ஓகே விடுங்க. நீங்க இல்ல ப்ரோ, அண்ணாமலை சப்போர்ட்டுங்கனால நீங்க பேசுறீங்க, அவர் அக்ரெசிவா இல்ல இல்ல பேசுறாரு. பட் கரெக்ட். நான் சொல்றது சிபி ராதாகிருஷ்ணன் பேஸ் கிரியேட் பண்ணாரு, அவரை நெக்லெக்ட்லாம் பண்ணவே முடியாது. கரெக்ட் ப்ரோ. இல்ல அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் பண்ற ரைட். ஆனா அதுக்காக இதுக்கு முன்னாடி உழைச்சவங்க எல்லாருமே எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அவர் இல்ல ஏங்க தமிழிசை நீங்க பெருசா வந்து பாருங்க, பண்ணலங்க. பட் சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஏங்க நல்லா உழைச்சாருங்க. நீங்க கட்சியை வந்து எங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க? நீங்க நோட்டா கீழே இருக்க கட்சி 3% கட்சி தானே கொண்டு வந்து கொடுத்தீங்க. இத்தனைக்கும் ஆல் இண்டியால அவங்க பெரிய கட்சியா இருக்காங்க. அவங்க வந்து 18 ஸ்டேட்ல இருக்காங்க, ரூலிங்ல இருக்காங்க. நீங்க கட்சியை எங்க வந்து கொடுத்தீங்க? கொடுக்கும் போதே 3% கட்சி, நோட்டா கீழே இருக்க கட்சி அப்படிதானே கொடுத்தீங்க. பேஸை கிரியேட் பண்ண பேஸ் என்ன பேஸு? 3% ஒரு பேஸா? 3% ஓட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்க. 100 ரூபா, அந்த 100 ரூபா பார்த்து செலவு பண்ண அப்படிதானே கொடுத்தீங்க நீங்க. ப்ரோ அண்ணாமலை அப்படிதானே வந்து கொடுத்தீங்க. முன்னாடியே எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க ப்ரோ பிஜேபியில. ஏங்க இருக்காங்க, தமிழிசை எல்லாமே பண்ண அலைன்ஸ் தாங்க. பிரச்சனைங்க, தமிழிசை பண்ண பிரச்சனை தாங்க. அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் தலைவரா இருக்கும் போது எடுத்து பாருங்க, அவர் நல்லா தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. அக்ரெசிவ் அப்ரோச் இல்ல, கேபிட்டலைஸ் பண்ணலங்கிறதுலாம் ஓகே. பட் அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டு சும்மா அண்ணாமலைக்கு நீங்க இது பண்றது, நான் பிஜேபி சப்போர்ட் தான், அதுக்காண்டி யாருமே நீங்க அவரை நான் நெக்லெக்ட் நெக்லெக்ட் பண்ணணும். பண்ணுங்கிறது தான் தப்புங்க. சரிங்க, அவர் தான் வந்து கவர்னரா போயிட்டாரு இல்லைங்க, அவருக்கு ஏன் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ அவரை பத்தி யாரும் தப்பு சொல்லல, இது சொல்லல. இப்போ எதுக்கு அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவர் கவர்னரா இருக்காரு. ஏதோ எங்க இருக்காரு அவரு? ஜார்க்கண்ட்லயா? எங்க இருக்காரு கவர்னரா? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அட இல்லங்க, நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது இருந்துச்சுன்னு நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்களா, சரி, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அது இருந்துச்சு, அதுக்காக நான் என்ன சொன்னேங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கவர்னரா இருக்காரு, அவர் இல்லங்க, போயிட்டாரு. அவரை அவரு ரொம்ப ரொம்ப நெக்லெக்ட் பண்றீங்களோ நீங்க, அண்ணாமலை ஏங்க சப்போர்ட்டுங்கனால நான் அதை அவர் பேரை இது சொன்னா, பண்ணிட்டீங்களோன்னு சொன்னேன். அவர் பேரை சொன்னா பேரே ஏங்க சொல்லல. அதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல, எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களா, அதனால நெக்லெக்ட் பண்ண. தமிழிசை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி சிபி ராதாகிருஷ்ணனை நெக்லெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான். இதுன்னு அவ்வளவுதான் சொல்றேன். கொடுமையா இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன்லாம் திடீர்னு ஃபேன் உருவாகி வந்து என்கிட்ட மம்பிளுக்குறீங்க. ஏங்க நான் பிஜேபி சப்போர்ட்டருங்க, அதுக்காண்டி நான் பேசுறேன். நீங்க அண்ணாமலை ஃபேனுங்கிறதுனால நீங்க அண்ணாமலை விட்டு கொடுக்காம நீங்க மத்தவங்க எல்லாம் வேஸ்ட்னு பேசுறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேஸ்ட்லாம் நான் பேசவே இல்லைங்க. யாருமே பண்ணாதான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல பிரச்சனை எல்லாம் இல்லைங்க.
ஏன் அவர் இருந்தப்போ கோயம்புத்தூர் தானே எனக்கு அண்ணாமலை வந்து தான் பாஜக எல்லாம் கட்சி இருக்க தெரியும் எனக்கு. ஆனா அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அண்ணாமலை அவரோட புஷ் வந்து எக்ஸாக்ட்லி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பிஜேபியில உழைச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைனா இவர் மாதிரி ஃபியர்ஃபுல்லா தைரியமா பேசுறதும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதும் டெய்லி மீடியா அட்டென்ஷன் பண்றதுன்ற மாதிரி போல்டான டிசிஷன் யாருமே எடுக்கல. அவங்க எல்லாருமே வந்து தனக்கான பதவியும் அந்த இதையும் காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அவங்க எதுவுமே முயற்சி எடுக்கல. ஆனா இவர் டூ ஆர் டை கேம் மாதிரி வந்த உடனே அவங்களுக்கு அவங்களோட ஒர்க் எதுவுமே தெரியாம ஆக்சுவலா அண்ணாமலை பண்றது டூ ஆர் டை கேம். என்ன சரியா 3 வருஷம் சீட்டு தேய்ப்போம், இன்னொரு 3 வருஷம் அவங்க கொடுத்தாங்கன்னா அதையும் தேய்ப்போம். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒன்று கவர்னராக கொடுப்பாங்க, இல்லைன்னா ராஜ்யசபா எம்பியே கொடுப்பாங்க. ஓகே போயிடலாமே. அது யார் பண்ண, யார் வேணாலும் பண்ணலங்க அந்த வேலையை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க இருக்க யாரையுமே எடுத்து அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ண வேணாம், யாரையும் திட்ட வேணாம், இது பண்ண வேணாம். ஓகே எடப்பாடி கூட போய்வோம், பேரம் பேசுவோம். அவர் அவர்கிட்ட 5 சீட்டு கேட்போம். அவர் வந்து 3 பாரு, இல்லைங்க நானாக அதை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 4 தொகுதியில் நிற்போம். நின்னதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுவோம். பிரச்சாரம் முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து அந்த 3 வருஷம் டேர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதோ ஒரு பார்த்து கொடுங்க, இந்த அச்சுராஜா மாதிரி இவங்கள மாதிரி. இப்போ இதுதாங்க பண்ண முடியும் ப்ரெஸ் மீட் கொடுது. பட் இந்த கட்சியை வந்து டூ ஆர் டை, ஓகே பார்த்துக்கலாம் என்ன பண்ணணும். அந்த மாதிரி கொண்டு வந்து அக்ரெசிவா யார் பண்ணாங்க? அண்ணாமலை தவிர. இந்த மாதிரி பண்ணவர் தாங்க ஜி விஜயகாந்த். ஆனா அவரோட நிலைமை கடைசியா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் தனி கட்சி இல்லைங்க. என்னாச்சு அவர் நிலைமை? அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தாருங்க. அவர் ஹெல்த் வந்து சரியா இல்லை. அவர் ஹெல்த் சரியா இருந்ததுதான் எதிர்கட்சி தலைவராக 2011 இருந்தார்ல. ரொம்ப அக்ரெசிவா இருந்திருந்தாருன்னா 2016 மிகப்பெரிய ஆளுமையம் வந்திருப்பாரு அவர். 2014 பிஜேபி கூட்டணியில கூப்பிட்டு 14 தொகுதி கொடுத்தாங்க அவருக்கு. அவர் தான் வந்து இதா இருந்தாரு. 2016 மக்கள் நல கூட்டணியில அவர் தான் சிஎம் கேண்டிடேட். ஆனா அவருக்கு ஹெல்த் சரியில்லை. அவருடைய கட்சியை அவரால் மேனேஜ் பண்ண முடியல, வளர்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஒருவேளை விஜயகாந்த் வந்து ஆக்டிவா இருந்திருந்தாரு அப்படின்னா 2011 எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆக்டிவா இருந்திருந்தாருன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்க முடியும் அவரால். ஜி அண்ணாமலை அவருக்கு இந்த எஸ்பி சேகர் இந்த மாதிரி அவரோட ஸ்பீச்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஜாதி வன்மங்க, ஜாதி வெறி, அவ்வளவுதான். ஜாதி வெறி, ஜாதி வன்மம். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட்டு வச்சு இவன்ட்டு ஐடியா கேட்டு இருப்பானுங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க யாரும் மதிக்கிறது இல்லை. அதுதான் கோவம் அவனுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். அது எல்லாமே ஒரே பேட்டர்னா இருக்கும் பாத்தீங்களா? காயத்ரி ரகுராம், இவங்க எஸ்பி சேகர், அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி. எல்லாம் அப்படிதான். ஆக்சுவலா அவருக்கு மத்திய மந்திரி பதவி வந்துட்டு அவர் சேர்ந்த உடனே கொடுத்தாங்க ப்ரோ. அவர் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பொசிஷனுக்கு வந்தாரு. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு கார்த்திக் ப்ரோ, ஒரு இது நீங்க அந்த லாபட்டா லேடிஸ் அந்த படம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் படங்க. நான் முதல்ல இவங்க ஓவரா ஹைப் பண்ணணும், சரி இன்னும் ஓவரா கூறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். பட் பார்த்து சூப்பர் படங்க. யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. 2 மணி நேரம் தான் படம். எடுத்தது அமெரிக்கானோட வைஃப் தானே? எக்ஸ் வைஃப்ங்க, எக்ஸ் வைஃப். ஹலோ, சூப்பர் படம். யாராவது பார்க்கலன்னா அவங்க போய் பாருங்க. சூப்பர் படம். கார்த்திக் ஜி, ஜூன் 4 அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரு துணை முதலமைச்சர் ஆறாம கேள்விப்பட்டேன். ஜூன் 4 பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி மாறியாச்சுன்னா அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிதானே இருக்கும்? ஆமா, அந்த மாதிரிதான் எதிர்த்து அரசியல் பண்ணணும். யார் அதுல வந்து எதிர்த்து அரசியல் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஹலோ கார்த்தி, நீங்க இன்னும் மோடி, அமித்ஷா, யோகி இவங்களே திட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். அடுத்து 2029 எலெக்ஷனு. அதனால ஒன்றும் கவலை இல்லை எங்களுக்கு. சும்மா வந்துருப்போம். இன்னும் மோடி, அமித்ஷா, யோகி,
உத்தரப்பிரதேசில் என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் பிட் பேக் அடிச்சிட்டாங்க. அப்படியே பேசிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க உங்களை. கார்த்திக் ஜி, இவ்வளவு நாள் வந்து இவங்க பிஜேபினா ராமர் கோவிலை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. இப்ப ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சு, அடுத்து வேற எதுவும் இல்லை பேசுறதுக்குன்றாங்கல்ல. அந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இவங்க இவ்வளவு நாள் இந்த நீட்டு ஹிந்தின்னு வச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் காமன் பீப்புள் யாருமே அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவனுங்க எதை நரேட்டிவா ஃபியூச்சர்ல செட் பண்ணி இந்த இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இவங்க என்ன எதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு தெரியல. எஸ்பெஷலி அவர் ஸ்டாலின் சார் போனதுக்கு அப்புறமா இவர் உதயநிதினா வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க கொண்டு போவாங்களானே தெரிய மாட்டேங்குது. ஆனா பதவி மட்டும் கரெக்டா கிடைச்சணும்னு நினைக்கிறாங்க. எங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரே கட்சி தான் இருக்கு இந்தியாவில், காங்கிரஸ். சரியா? திமுகவோ திரிணாமுலோ இல்லை கம்யூனிஸ்டோ இதெல்லாம் நினைச்சா பிஜேபி ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ்ன்ற ஒரே கட்சியால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியும். அந்த கட்சி வளரணும். அந்த கட்சி வந்து இப்போ வந்து இருக்கு, அந்த கட்சி இந்தியா ஃபுல்லாக இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் வீக்காக இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கர்லாம் பார்த்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. நீங்கள் 20 கட்சியில் 200 கட்சி கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது பிஜேபி. காங்கிரஸ்ன்ற கட்சி வளர்ந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஆனா காங்கிரஸ் வளர்ந்துருக்காங்க வழக்கம். கெஜ்ரிவால் எங்கேயே இருக்காரு, 13 எம்பி இருக்கு பஞ்சாப்ல, 7 எம்பி இருக்கு டெல்லியில. மொத்தத்துக்கே அவ்வளவுதாங்க, 1 கோடி பேர் இருக்காங்க இங்க டெல்லியில. பஞ்சாப்ல 1 பேர் இருக்காங்க, அவ்வளவுதாங்க இருக்காரு அவரு. கெஜ்ரிவால் என்னங்க பண்ணிடுவாரு வந்து அங்கேயே டெல்லியில வந்து ஆட்சி மாறிடுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ, காங்கிரஸ்ன்ற ஒரே கட்சியால மட்டும்தாங்க முடியும். அந்த காங்கிரஸ் கட்சி வந்து வளரணும் டைம். ஆனா கண்டிப்பா வளர முடியும், அவங்களால வர முடியாமலாம் இல்ல, வளர முடியும். அதுக்கான டைம் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியா வளர முடியும். இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்க தானே ஆக்சுவலா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இப்போ பிஜேபி எகென்ஸ்டா எல்லாம் சொல்லணும். அவங்க பெஞ்ச் தச்சுக்கிட்டே இருக்கானுங்க போல. என்னது, தமிழ்நாடு காங்கிரஸ் ஆல்ரெடி வின்னிங்ல தானே இருக்கு, அப்புறம் என்ன? இல்ல, அவர் இந்த கார்த்திக் சிதம்பரம்லாம் எங்க தொகுதியில 5 வருஷம் என்ன பண்ணாருன்னே தெரியல. ஆனா அந்த கடைசி 20 நாளா எல்லா தெருவுலையும் அவர் என்ன பண்ணாரோ இல்லையோ ஜெயிக்கிறாருல, அப்புறம் இல்ல ஜெயிக்கிறாரு. இல்ல நான் அதை பார்த்தேன், எல்லா தெருவுலையும் அவர் தான். எந்த தெரு போனாலும் ரவுண்ட் அடிச்சு இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் வந்து ஒரு சுத்திட்டு அசால்ட்டா ஜெயிச்சுட்டு திருப்பி 5 வருஷம் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறாரு. கார்த்திக் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நேற்று வந்து கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ இது பேசிட்டான்னு சொல்லிட்டு ஜெயசூரிய ப்ரோ சொல்லிட்டு போனாரு. அந்த ஆள் நான் தான். ஆக்சுவலா அவர் சொன்னது எல்லாமே ஒரு ஃபேக். நான் அதுக்கு எவ்வளவு கேரண்டி பண்ணுவோம் உங்களுக்கு சொல்லுங்க, நான் காட்டுறேன். இப்ப அவர் அடிச்சது நெதர்லாந்து இருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்ப இங்கிலாந்து கூட நஸ்கின் ஷெட் எடுத்து போடவா சொல்லுங்க? அவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்ட்டு நினைச்சு கூடாது, எங்களுக்கும் தெரியும். எனக்கு ஜஸ்ட் 28 ஏஜ் ஆகுது. எனக்கு அந்த வயசு பையன், எனக்கு எவ்வளவு தெரியும். நேற்று அவர் சொன்னது எனக்கு எவ்வளவு, நேற்று நான் மைக் கேட்டேன், நான் மைக் தரல இல்லைன்னு வச்சுங்களேன். நேற்று மைக் டைரக்டா ரிவர்ஸா அவர் பேசியிருப்பேன். ஆக்சுவலா நீங்க இந்த உங்களை நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஐவன் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவர் பேசுறதுக்கு ஒரு விதம் இருக்கு, புரியுதுங்களா? அத சொல்லுங்க அவர்கிட்ட. கிரிக்கெட்னா நம்ம தான் எடுத்துக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அதுக்கு தான் இப்போ நான் மைக் வாங்கினேன். பிகாஸ் ப்ரோ எனக்கும் தெரியும், ஆல் த பர்சன் நோ த ஆல் த சென்ஸ். ஓகே, யூ ஆர் நாட் த லெஜண்ட். ஓகே, ஐ எம் ஆல்சோ இங்கிலீஷ் ஆல்சோ ஐ எம் நோ. ஓகே, அவர் போயிட்டு இதை சொல்லுங்க ப்ரோ, ஜெயஸ்ரீ போட்ட இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இதை அதுதான் நான் மைக் வாங்கணும். ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா சொல்லிடுறேன். இல்ல ப்ரோ, இது எப்படின்னா நான் வேற யாரா, நான் வந்து ஒரு எஸ்டிஆர் ஃபேன் விட்டுருங்களா, அதை விட்டுருங்க, நான் அதை கூட விட்டு கொடுத்துறேன். சச்சினை பத்தி ஒரு வாசம் பேசணும்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா வந்தாலும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், புரியுதுங்களா? அவரோட என்னோட இன்ஸ்பிரேஷனா சச்சின் அதெல்லாம் தப்புங்க. சரிங்க, அதே தப்புங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்தா ரிவெஞ்ச் எடுப்பேன் சச்சின் பத்தி பேசுறேன். அவராலதான் ப்ரோ நான் இன்னைக்கு இந்த ஒரு நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு நான் இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு காரணம். ஏன் அவர் வந்து ஃபீஸ் கட்டினாரா? என்னது காலேஜுக்கு?
அவர் வந்து ஃபீஸ் கட்டினாரா உங்களுக்கு படிக்கிறதுக்கு? இல்ல ஃபீஸ் நான் படிச்சது எல்லாமே கவர்மெண்ட். நான் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். சரி ஓகே. புக் வாங்கி கொடுத்தாரா? அவர் எப்படி நம்ம இன்ஸ்பிரேஷன் சட்டப்பட்டதை வாங்கி கொடுத்தாரா? இல்ல ப்ரோ நான் சொல்லி இல்ல சச்சினை பாத்துறீங்களா நீங்க? சச்சினை பாத்துறீங்களா நேர்ல? நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ரோ. நான் சொல்லவே இல்லை. சொல்லி முடிக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஸ்டார்டிங் பாட்டு என்னவா இருந்துட்டு போதுங்க. நீங்க நேர்ல பாத்துறீங்களா அவரை? அப்பா அம்மாவோட அவர் முக்கியன்றீங்களே, எனக்கு புரியல. இல்ல உங்களுக்கு எப்படின்னா நீங்க அப்பா அம்மா நேரம் பாக்குறதுக்கும் நம்மளுக்கு இதுதான் நம்ம லைஃபோட மொமெண்ட், இதுதான் நம்ம லைஃபோட மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுக்குறான் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு நீங்க ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது பைத்தியக்காரன். இது பைத்தியக்காரன் தானே. அப்பா அம்மாவோட சச்சின் பெரிய ஆளு ப்ரோ. நான் அப்பாவை வந்தாலும் உங்களெல்லாம் பெற்று படிக்க வச்சு புரியுதா? உங்களெல்லாம் பெரிய பாவம் பண்ணிட்டாங்க எல்லாரும். இல்ல உங்களுக்கு தெரியல ப்ரோ. படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியா எங்க அப்பா அம்மாவோட எனக்கு அவன் தான் பெரிய ஆளுன்னு பேசுறீங்க பாத்தீங்களா? Just one word. I'm looking like just one positive fellow, but one day I will success on my journey. அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. இது எனக்கு சொல்லி கொடுத்ததே சச்சின் தான். அதுக்காக தான் இப்படி பேசுறேன், புரியுதுங்களா? இதுக்கு நான் இங்கிலீஷு தமிழ் இந்த ட்விட்டர் வந்து நீங்க ட்விட்டர்ல போய் ஐடியா பண்ணி 2014 இருக்கும். நான் அன்னைக்கு ட்விட்டருக்கு வந்தாலும் சச்சின் ஒரு ஆள் காரணம் இருக்கு, புரியுதுங்களா? நீங்க நான் சொல்றது நம்பல வச்சுக்கீங்களா? இங்க இருக்க யாரும் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நான் நம்புறதுனாலதான் கேக்குறேங்க. உண்மையிலே பரிதாபமா பாக்குறேன் உங்களை. நம்புறதுனாலதான் பரிதாபமா பாக்குறேன். இல்ல எனக்கு இப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருப்பாரா? ஒரு பதில பேசுறீங்களா? இல்ல பரிதாபமாவா? இல்ல நேத்து அவர் சொன்னதுக்கான ரிப்ளை தான் ப்ரோ கொடுக்குறான். அவன் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை விட்டுங்க. நீங்க அவனை விட்டுருங்க. இந்த மேட்டர் சொல்றேன். போதையில பேசணும்னு அப்படி பேசுறீங்களா? இல்ல தெளிவாக அப்படிதான் பேசுவீங்க? நான் லேப் டெக்னீஷியன். நான் போதை நான் தொடைய மாட்டேன் நீங்க பேசுறேன் ப்ரோ. பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் நான் போதை நான் தொடுவேனா? என்ன ப்ரோ இது லாஜிக்கெல்லாம்? சரிங்க, உங்க அப்பா அம்மாவோட சச்சின் முக்கியம் பேசுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் அவங்க எனக்கு ஃபீஸ் கட்டுறது வேற விஷயம். நான் கவர்மெண்ட்ல படிச்சிருக்கேன். அவரோட எனக்கு ஏன் ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் எனக்கு அவர், புரியுதுங்களா? ஒருத்தர் ஐயோ ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன்லாம் ஓரமா தூக்கியா? சும்மா என்னமோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் பேச அதுக்கு உன்னை பெற்று வளர்த்த அப்பா அம்மா வந்து அவங்களோட முக்கியம் பேசுவீங்க? முக்கியம் இல்ல நான் சொல்ல. சச்சின் சொல்லிருக்காரா அப்பா அம்மாவோட எனக்கு முக்கியமா நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லிருக்காரா? ரோல் மாடல்லாம் தான் பாக்கணும். எல்லாத்தையும் பாக்கணும்ல. சச்சின் அவங்க அப்பா அம்மா அப்படிதான் பாக்குறாரா? அவரே வந்து சச்சின் வந்து அவரு சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து பேசுறாரு பெருமையா, அதெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் பண்ண வேண்டியதானே? நீ என்ன சச்சின் உட்காந்து பேசிட்டு இருக்க? சச்சின் ரோல் மாடல் உங்களுக்கு என்ன சத்தியம் புரியல. நான் பேசுறது ஜெயசூர்யா என்ன பண்றேன்னு மாதிரி பேசுறேன்னு புரியுதுங்களா? சொன்னதுக்கான ரிப்ளை இப்ப உங்கள்ட்ட சொல்லணும்னு உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்ல நீங்க சொன்னீங்க. உங்க கூட சொல்ல அவங்கள்ட்ட கிரிக்கெட் நாலேஜ் இல்ல தம்பி. பட் ஆனா இப்படி இருக்கீங்களே, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வருத்த பாருங்க ப்ரோ. நான் என் லைஃப்ல எவ்வளவு எக்ஸாம் அப்படின்னு நான் பாத்துறேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அவர் தான். எனக்கு நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில நிக்கிறேன்னா அது எனக்கு ஒரே ஒரு காரணம், அவர் மட்டும் தான். எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான், வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, அது வேற. ஒரு நர்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வேற. அதை ஃபர்ஸ்ட் அவுட் தெரிஞ்சுக்கணும். ஜெயசூர்யா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி, அப்படியே நர்சிங் ஃபீல்ட்ல இருந்தா அவர் நர்சிங் ஃபீல்ட்ல இருந்தா நீ சொன்னா ஏத்துக்குவேன். அவர் கிரிக்கெட்டரே, நீ நர்சிங் ஃபீல்ட்ல இருக்க. அவரு ரோல் மாடல்ன்ற அவராலதான் நான் இருக்கேன்ற. நான் என்ன சொல்றேன் புரியல எனக்கு. நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அவரால் தான் இப்படி நம்மளால இந்த மொமெண்ட் எடுக்க முடியும் சொல்றேன், புரியுதுங்களா? நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சு திரும்பி நர்சிங் ஃபீல்ட் வந்துருக்கேன்னு சொல்றேன், புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல உங்களால. ஏன்னா நேற்று அவ்வளவு பேர் பாத்துருவோம். அவர் நெதர்லாண்டு கூட ஒரு பையன் வந்து கவனம் பேச மாட்டேன். அவர் நேற்றுல என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுல ஒரு நிமிஷம் இருக்காது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனாலதான் அப்படி சொல்றோம். ஓகேவா? அது அவருக்கு நீங்க சொல்லுங்க. எப்படின்னா கரெக்டா நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு ஜட்மெண்ட் எடுத்துக்கூடாது. யாரா இருந்தாலும் எல்லாரும் மனுஷன் அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட இது இந்த மாதிரி அன்னைக்கு வந்து கேட்டுருக்கேன் ப்ரோ, இந்த மாதிரி எஸ்டிஆர் பண்ணுறது அப்டேட் ஏதோ. அன்னைக்கு நான் எப்படி சாஃப்டா பேசிட்டு போறேன், இன்னைக்கு நான் ஏன் இவ்வளவு ஆஷா பேசுறேன். ரெண்டுத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதை சொல்ல விரும்புறேன், புரியுதுங்களா? எல்லாரும் அந்த பையன் போய் சொல்லியிருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிருப்பாங்க. மத்தவங்க நினைக்கிறத பத்தி நான் அதை நினைக்கவே மாட்டேன். நீங்க என்ன நினைச்சேன் எனக்கு தெரியும். அதோட ஐடென்டிபிகேஷன், இமேஜினேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். அவர்கிட்ட நீங்க சொல்லி நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. ஐபிஎல் டாபிக் வேற, சச்சின் டாபிக் வேற, அது சொல்லுங்க. கொஸ்டின்
அவ்வளவுதான். இதுதான் என்னோட வார்த்தை. மைக் ப்ரோ தேங்க்ஸ். ஓகேவா ப்ரோ நீங்க இப்ப சச்சின் சொல்ற மாதிரி இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் விஜய், அஜித், தோனி, எத்தனையோ பேர் வந்து ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவங்கள பச்சை குத்திக்கிட்டு எல்லாருமே எல்லா வேலையும் பண்றதுதான். ஆனா நீங்க வந்து என்னமோ கேஷுவலா பேசும்போது நீங்க சச்சினை என்னமோ யாருக்குமே பிடிக்காத மாதிரியும் அது வந்து நீங்க உங்க ஒரு ஆளுக்கு தான் அவர் பிடிச்சிருக்க மாதிரியும் நீங்க வந்து அசால்ட்டா கேஷுவலா போற போக்குல எனக்கு எங்க அம்மா அப்பா விட அவங்க முக்கியம் சொல்லும்போது அது வந்து சச்சின் மேல இருக்க அபிப்பிராயத்தை குறைக்காது. ஆனா உங்க மேல இருக்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும். என்னடா இவர் இதுக்கு போய் இவ்வளவு தூரம் அம்மா அப்பாவெல்லாம் கம்பேர் பண்ற லெவலுக்கு இருக்க மாதிரியா இருக்கான்னு தெரியும். இன்னொன்னு நீங்க பாக்குற சச்சின் வந்து உங்களுக்கு அவங்க காட்டுறது மீடியால மட்டும்தான். கரெக்டுங்களா? பர்சனலா அவர் எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரியுமா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல ப்ரோ. எனக்கு அவர் கிரிக்கெட்ல ஆடுறாரு, கிரிக்கெட்ல அவர் கெத்தா இருக்காரு, அது போதும். நான் எதுக்கு அவரை பத்தி பர்சனலா தெரிஞ்சுக்கணும்? பேசுறது யாரு? பிரசன் நினைக்கிற சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு அவசியம் இருக்குது அவரை பத்தி. புரியுதுங்களா? சினிமா ஃபீல்ட்ல இருந்து வேற, அவர் வேற. ஒரு கிரிக்கெட் இருந்து வேற, சினிமா ஃபீல்ட்ல இருந்து வேற. ஃபர்ஸ்ட் அது அவர் ஜெயபிரகாஷ் ஜெயசூர்யா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்ல வரது அதான். நீங்க பேசுறது சினிமா ஃபீல்டு, நான் சொல்றது ஸ்போர்ட்ஸ். புரியுதுங்களா? சரி 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 ஓகே விடுங்க தம்பி விடுங்க. சரி ஓகே விடுங்க. வரல ஓகே விடுங்க. ஜெயஸ்ரீ அவன் அப்படிதாங்க, அவன் விட்டுருங்க. லாஸ்ட் பாயிண்ட். அவர் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கு காரணம் அவர் படாத பாடுபட்டு இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு இடத்துக்கு கிரிக்கெட்னு சொல்றீங்களா, டோனி கிரின்ட்டு காட் ஆஃப் கிரிக்கெட், அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அவர் அவ்வளவு எஃபர்ட் அவ்வளவு பாடுபட்டு வந்திருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை தெரிஞ்சுக்கின்னு இது எனக்கு பதுக்காதான் மைக் வாங்கணும், வேற எந்த காரணமும் கிடையாது. ப்ரோ அவர் உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை விட அதிகமா போட்டிருக்காரா ப்ரோ? விடுங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் சும்மா பிரச்சனை என்னது? ஏங்க ஓகேங்க விடுங்க. ஜஸ்ட் 1 மினிட். பிரச்சனை என்ன சொன்னீங்க? நோ இன் மீன் இல்ல ப்ரோ, அவர்ளால ஜஸ்ட் just 1 minute. I look like today question. No bro. But definitely I will win on my journey. என்னங்க நடராஜன் நம்ம தான் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கத்துங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க. அதை ப்ரோ அவர் விடுங்க, ஸ்பீக்கர் விட்டு போயிட்டாரு. ஓகே, டாக்டர் டூஜி இருக்கிறாரு. அவர் நிறைய ஸ்பேஸ்ல வந்து டிவிகே உலகத்துல பல பேர் இப்படிதானே இருக்காங்க டாக்டர். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அதுவும் உங்க ஸ்பேஸுக்கு தேடி தேடி வராங்க பாத்தீங்களா? கரெக்டா பிடிக்கிறீங்க நீங்க. டாக்டர் டூஜி ப்ரோ, தம்பி ஒன்றும் தப்பா பேசல, பட் இவ்வளவு எமோஷன் ஆகுறான் ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். என்ன டாக்டர் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அவர் என்ன முறை ஏதோ இமேச்சரா பேசுறாரு. 28 வயசு ஆச்சுங்கிறாரு. அப்பாவோட செலிபிரிட்டி தான் முக்கியங்கிறாரு. சொசைட்டி இப்படி கெடுத்து வச்சிட்டோமோ? 100ல 4 பேர் அப்படி இருப்பாங்க ப்ரோ. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போவாது பரவாயில்ல. முதல்ல எல்லாம் அரசியல்வாதிகளுக்காக அந்த 1990sல தீயெல்லாம் குளிப்பானுங்க. வைகோக்கெல்லாம் தீ குளிச்சிருக்கானுங்க. இங்க வேற ஐயோ கொடுமைங்க. இன்னைக்கு அவனோட ஆவியெல்லாம் உண்மையிலே இருந்துச்சுன்னா அவன் ஆவி செருப்பு கழிக்க அவனே அடிச்சுக்கும். ஐயோ இவனுக்காக தீ குளிச்சோம். வைகோக்கு தீ குளிச்சவெல்லாம் இன்னைக்கு அவனுடைய குடும்பமும் அவனோட ஆவியோ இருந்துச்சுன்னா ஐயோ இந்த ஆளுக்காவா செருப்பு கழிட்டு அடிச்சு நம்ம தீ குளிச்சோம் செத்தோம். அது ரொம்ப கேவலம் இல்லையா? நிறைய இருக்கு. இப்போ யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து கிராமத்துக்கு வர்றாருன்னு வைங்க, சொந்த காசை போட்டு சவுக்கு மரத்தை வெட்டி கொடி நட்டுவாங்க. எங்க அந்த இப்போ மெயின் ரோட்ல இருந்து கிராமத்து வரைக்கும் கொடி நட்டுவாங்க 2 பக்கம். எல்லாம் சொந்த காசை போட்டு தொண்டர்கள். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எம்எல்ஏ வர்றாரா, ஃபோன் பண்ணி ஒன்று உங்க ஆளுல கொண்டு வந்து நட்ட சொல்லுங்க, இல்லாட்டி எங்களுக்கு காசை கொடுத்துருங்க நாங்கள் நட்டுறோம். அவ்வளோதான். அந்த மேட்னஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. நல்லதுதான் அது. இப்போ ஃபுல்லா கான்ட்ராக்ட் தான். ஆமா கான்ட்ராக்ட் தான். ஆமா அவன் எம்எல்ஏ ஆகி டாடா காமிச்சிட்டு போவானாமா, நான் உட்காந்து குடி. இப்போ ஃபுல்லா கான்ட்ராக்ட். எவ்வளவு கட்டுறேன் எவ்வளவு காசு கொடுக்குது அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். இப்ப இல்ல கட்சி மீட்டிங்கே அப்படிதாங்க நடக்குது. மாநாடு இதெல்லாம் அப்படிதான் நடக்குது. வாலண்டியர்ஸ் வந்து மாநாடு பந்தல்ல இருந்து வீடியோல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா கான்ட்ராக்ட். வாலண்டியர்ஸ் மட்டும் நாங்க பிரியாணி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், இல்லைன்னா வர மாட்டாங்க.
அது நல்லது தானே. இப்ப அந்த வைகோவுக்கு தீ குளிச்ச எபிசோட்ல இருந்து இந்த லெவலுக்கு வந்தது நல்லதுதான். இவனுங்க போய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உக்காந்து தீ ஆமாங்க, குளிக்கணுமா? வைகோவுக்கு தீ குளிச்சாதான் எவ்வளவு தப்பு இல்லையா? இன்னைக்கு தெரியுதுல்ல வைகோவை பத்தி. ஜி டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணும்போது கை கழிச்சுட்டு வந்தான் ஜி நிறைய பேர். ஏன் அப்போ வந்து அந்த மாதிரி இருந்த சொசைட்டி இப்படி இப்படி மாறிட்டு இருக்கு, என்ன பண்ண முடியும்? பட் மாறிடுவாங்க, ரொம்ப மெச்சூர் ஆயிடுவாங்க காலப்போக்கில் வந்து நிறைய மாறிடும். டாக்டர் டூஜு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல நிறைய ஸ்பேஸ்ல வந்து போயிட்டு டிவி கொள்கை எதுவும் கிடையாது, அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே. நானா? ஆமா. நான் வேற எதுவும் ஸ்பேஸுக்கு போக மாட்டேன் ப்ரோ. இந்த ஸ்பேஸ் வரல, எங்க ஸ்பேஸ் போவேன்? இல்ல ஒருவேளை கட் பண்ணி அந்த வீடியோ வந்துச்சு bro. ஆனா வந்து நீங்க போய் பேசுனீங்க தான். ஓ ப்ரோ பேசிட்டேன். அவரே தான் எங்க ஸ்பேஸ்க்கு வந்தாரு, நாங்க அவங்க ஸ்பேஸுக்கு போல. சரி ஓகே, அதனால எந்த டிவிக்கே ஸ்பேஸ் கொள்கையை சொல்லி விட்டுருங்க டாக்டருக்கு. அவர் வந்தவர் டிவிக்கே இல்ல ப்ரோ. நீங்க சில் அவுட் ஆகுங்க, அந்த ஆளு எனக்கு தெரியும், அதனாலதான் வச்சு ஓட்டி விட்டேன். டேக்லைனே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு போட்டாச்சு. அதுதான் டேக்லைன். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத கொள்கையா? திருவள்ளுவர் ஏங்க அது திருவள்ளுவர் எழுதுனதுங்க, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொருமே வந்து எத்தனை வருஷத்து பேசுறது, அதையும் கொள்கை தான் வச்சிருக்காங்க ப்ரோ. திருவள்ளுவர் எழுதுனது ப்ரோ. அதான் அதுக்கு அடுத்த வரி என்ன? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த வரி என்ன? செய்தொருள் வேற்றுமை. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா? செய்தொழில் அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா மனுஷனும் ஒண்ணுதான். சரி ஓகே, அடுத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எல்லா மனிதரும் ஒண்ணுதான் ப்ரோ. எல்லா மனிதரும் ஒண்ணுதான், அதுதாங்க சொல்றேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். மனிதர் இல்லைங்க, உயிர், அவ்வளவுதான். உயிர்னா எல்லாமே, காக்கா, நாய், பூனை, கழுதை, எருமை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஓகே, பிறப்புன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஓகே, அடுத்த வரி என்ன? சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நீங்க 3 நெல் எழுதி வச்சுக்கிட்டு இங்க சீமானண்ண பேட்டி, சீமானண்ண ஸ்டேஜ்ல பார்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு கொள்கையை வந்து உருவாக்கணும், அப்படிதான் வரும். அடுத்த வார்த்தை, அதுக்கு அடுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? ஆனா எந்த வரைக்கும் சொல்றீங்க? அங்க தொழிலையும் கூட வந்து நமக்கு வந்து உயர்வு தாழ்லாம் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அவங்கவுங்க செய்யற தொழிலை வச்சு, தொழில்ன்றது அவர் மீன் பண்றது என்னன்னா, அவங்கவுங்க வேலையை பொறுத்து அவங்களுடைய மதிப்பீடெல்லாம் மாறும், அப்படிதான் திருக்குறள். தெரியுமா? நீங்க வந்து நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நீ நானும் ஒண்ணுதான். நீயும் பிறந்த, நானும் பிறந்தேன். ஆனா நான் என்ன வேலை பார்க்கறேன்றதுக்கு எனக்கு வேலைன்னா அந்த தொழில்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அது தொழிலா எடுத்துக்கூடாது. பட் நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி இருக்குன்றதை பொறுத்து எனக்கு இருக்கும். நீ எப்படி வாழ்ற எப்படி இருக்கு, அதுதான் இருக்கும். அதான் மென்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்தவங்க செய்யற தொழிலையும் நம்ம வந்து உயர் தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். உயர்வு தாழ்வு இருக்கலாம்னு சொல்ல, அதுலயே வந்து வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்ல, சும்மா என்னத்தையோ ஒண்ணு தப்பா ஒடிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காதீங்க. கார்த்திக் ஜி, தப்பா பேசிட்டு இருக்காங்க. தலைவர் சிறப்பான விளக்கம், தப்பா பேசிட்டு இருக்காங்க. விளக்கம் கொள்கை எல்லாமே வந்து இந்த வருஷம் 12வது பாஸ் பண்ணவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அறிவிக்கப்படும். ஆமா, அவங்களுக்கு புரியுங்க, அவங்களே சொல்லி விடுங்க. ஏங்க ஒருத்தன் செய்யற வேலையை பொறுத்து அவனுடைய மதிப்பு மாறும் அப்படின்றதாங்க குறளோட விளக்கமே. எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்தோம். ஆனா பிறந்தவன் எல்லாம் ஒரே ஆள் இல்ல. அவன் என்ன வேலை செய்யறான், வேலை மீன்ஸ் வேலையை சொல்லுங்க அவரு மீன் பண்ணி, அது எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் நம்ம. அவன் வாழ்க்கை, வேலை, அவன் தொழில், அவனோட குணம், இதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும் அப்படின்றதான் அவர் சொல்றாரு. அதுதான் மீன் பண்ணி சொல்றாரு. நீங்க அதுல 3 லைன்ல எடுத்து வச்சுட்டு அது ஒரு கொள்கையா வந்து உருட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது தப்புதான். இந்த டிவிக்கு பத்தி பேசக்கூட நினைச்சேன், சாரி மன்னிச்சிருங்க. நிறைய விஜயபஞ்ச நாளைக்கு கோச்சிங் நான் பேசலைங்க. டிவிக்கு பத்தி பேச மாட்டேன், தேவையில்லாம வந்து பேசணும்தான். டாக்டர் நீங்க இந்த டாக்டர் பண்ற வேலைங்க எல்லாமே. நான் பேசக்கூட நினைச்சேன். ஏங்க அது வந்து வேற கண்டெஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சுங்க. அவரு என்னென்னமோ பேசினிருந்தாரு, அதை ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி போட்டவர் வந்து நான் பேச விரும்பலைங்க. சொல்லி நிறைய இல்ல என்னைய கேட்டார்ல அவர், அதுக்கு சொல்றேன். அந்த சந்துருன்னு ஒருத்தர் தான் வந்து எடிட் பண்ணி போட்டாரு, சும்மா ஃபன்னுக்கு போட்டது. ஆமா, அவர் வந்து ஃபன்னுக்கு எடிட் பண்ணி போட்டது, அவ்வளவுதான். ப்ரோ பாஜக கொள்கை சொல்லுங்க ப்ரோ. அதாவது நல்லதா ஒருங்கிணைந்த மனிதநேயம் ப்ரோ. அதேதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு இருக்குல்ல, அதே மாதிரிதான் இதுவும்.
அப்ப இது எந்த வருஷம், எத்தனை வருஷம் கான்செப்ட் இது? இது நாங்க உருவாக்கணும் 1982ல. நீங்க உருவாக்குன டேக்லைனா? நாங்க உருவாக்கணும் ப்ரோ. செயல்லையும் சொல்லலையும் எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க. அதனாலதான் ப்ரோ ஆட்சியை பிடிக்கிற மாத்தி மாத்தி. ஜி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஒரு மேஜரான இஷ்யூக்கும் பேசாம வெறும் ஹாப்பி பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தா எப்படி ஜி நடக்கும்? யாரையா பதில் சொல்லுங்க, நான் பேசுறது இல்லை. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? அவரு டிவி கேட்கற கேக்குறாரு, நம்ம என்ன பதில் சொல்றது? அவரு சொல்லிக்கிட்டோம். ஏன் ப்ரோ கார்த்தி ப்ரோ அன்னைக்கு என்ன ஏதோ மங்காத்த அடிட்லாம் போட்டு உங்களுக்கு போட்டிருந்தாங்க. பார்த்தேன் மனபாலவெல்லாம் கவரம் யாருங்க? பண்றாங்க. என்ன நான் கூட பண்றது, கொஞ்சம் வருத்தமா சந்தேகப்பட்டேன் தான் உங்களை, இருக்கு. என்ன உங்க டீம்ல யாராவது எடிட் பண்ணி இல்ல போட்டாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மள ஒரு கடத்துல வந்து நீங்க அப்படிதான் புஷ் பண்றீங்க. பட் அது விரும்பல. இந்த மனவாளெல்லாம் கூட சேர்த்து கம்பேர் பண்ணி நம்மள போடுறீங்க பாத்தீங்களா, அவன் ஒரு மனநோயாளி. அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, டிவி கேம் மேல இருக்கு. அதெல்லாம் தனி. அதை பேசுறோம் பண்றோம், அதுக்குன்னு வெறுப்புலாம் கிடையாது அவங்க மேல. நாளைக்கே அவர் வந்து விஜய் வந்து மாத்திட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்க போறோம், அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம், அது வேற. பட் இங்க இருக்க ஒரு 4-5 பேர் வந்து வேணும்னே நம்மள ட்ரிகர் பண்ணிக்கிட்டு பேசுறது, அந்த மாதிரி பண்றதுதான் நமக்கு வருத்தம், கோவம். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஒரு குடும்பம் எதுக்கு நம்ம ஆளணும்? அதுதான். திமுக குடும்பம் ஆளணுமா? எனக்கு என்ன தேவை இருக்கு? ஒரே மன்னர் பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ராஜராஜ சோழன் ஆளணும், அதுக்கப்புறம் அவன் பையன் ஆளணும், அப்படியே இருக்கோம். நம்ம என்ன கிங் ரூல்லையா இருக்கோம்? இல்ல. ஏன் ஒரே குடும்பம் ஆளணும்? நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, என்ன சோனியா காந்தி, அதுக்கடுத்து ராகுல் காந்தி, என்ன இவங்கெல்லாம் வந்து இந்த இந்தியாவை காப்பாற்ற பிறப்புங்க. இவங்கெல்லாம் வந்து அவதாரம் எடுத்து வந்தாங்க. என்ன இந்த குடும்பத்துக்கு தான் எழுதி கொடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல லண்டன்ல கொடுக்குற மாதிரி இளவரசி டேனா அந்த மாதிரி அப்படியே வரிசையா வர மாதிரி கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னு தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி திமுக கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதினு கொடுத்துருக்கீங்களா? எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ்ல சுத்தமா விருப்பம் இல்லை. அதை தாண்டி யார் வந்தாலும் ஓகே தான். எடப்பாடியை ஆதரிக்கிறது ரெடி. ஆனா எடப்பாடி என்ன பண்றாரு? ஆனா அதே டைம்ல வந்து அவரு கூட இருக்கவங்களையே கொஞ்சம் அப்பப்போ போட்டு பார்க்கறாரு. தேவையில்லாம சொல்ல போனா முதுகுல குத்துறாரு, துரோகம் பண்றாரு. ஓகே, அவருமே அந்த இதுக்கு செட் ஆகல. எனக்கு அண்ணாமலா வந்தாலும் சரிதான், விஜய் வந்தாலும் சரிதான், சீமான் வந்தாலும் சரி, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுதான் பிரச்சனை. பட் இவங்க பேசுற ஐடியாலஜில அவங்க விமர்சனம் தான் பேசுறோம். நாளைக்கு இதை மாத்திக்கிறாங்க, இது வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏத்துக்க போறோம், அவ்வளவுதான். எனக்கும் திமுக வரவே கூடாதுங்கிறதெல்லாம் தான் கொள்கை. பட் வந்து சீமான்லாம் வேணாங்க, அதுக்காண்டி. சீமான் இல்லைங்க, வரமாட்டாருங்க, சும்மா பேச்சுக்கு சொன்னங்க. பேச்சுக்கு கூட சொல்லாதீங்க, மரியாதை கேடு உங்களுக்கு தாங்க குறைவா இருக்கும். பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கார்த்திக் ஜி, பிஜேபியில ஒரு 70 to 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து போஸ்டிங்ல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவரு இப்போ இந்த தடவை மோடி ஜெயிச்சாருன்னா அவர் அந்த பிஎம் போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு வேற ஆள்ல கொடுத்துருவாரு இல்லைங்களா? ஏன் அது பிஜேபியில தானே இருக்கு, இந்தியால இல்லைல்ல. இந்திய கான்ஸ்டியூஷன்ல இல்லைல்ல, பிஜேபியில தானே இருக்கு. பிஜேபி ரூல்ஸை மாத்திக்குவோம். என்னப்ப எங்க கட்சி எங்க ரூல்ஸ் ப்ரோ, நாங்க என்னவும் மாத்திக்குவோம். அவர் இப்பவுமே கட்சி பொறுப்புல இல்ல ப்ரோ. அவர் கடைசியா கட்சி பொறுப்புல நரேந்திர மோடி இருந்தது. உங்க பிரச்சனை இன்னும் அது பேசுங்க. அது பாருங்க, எப்பயுமே என்னன்னா இங்க காங்கிரஸுக்கு தலைவரே ராகுல் காந்தி கிடையாது. ஆனா அவரு பிரைம் மினிஸ்டர்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தலைவரே இல்லாத ஒரு கட்சி நடந்துருச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு மல்லிகார்ஜுன கார்கேன்னு ஒருத்தர் கூட்டம் தலைவர்னு சொன்னீங்க. அப்படிதானங்க போயிட்டு இருக்கு உங்க பொழப்பு. அதை விட்டுட்டு சும்மா பிஜேபியில 75 வயசுக்கு மேலே ஏன் 76 வயசுல பிஎம்ஆ இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்ல அவரு 80 வயசுல இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிதான் இருக்கா? வாஜ்பாய் 80 வயசுல நின்னாரு 2004ல. 2009ல வந்து 2009ல 2004ல 2009ல அல்வான் நின்னாரு, அவருக்கு 80 வயசு, பிஎம் கேண்டிடேட். அந்த ரூலே இவங்க 2014க்கு அப்புறம் கொண்டு வந்தது தான். சரி ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொண்டு வந்தது தான். அதை அவங்க மாத்திக்க போறாங்க. இதுல என்ன இருக்கு?
அந்த கட்சியோட கொள்கைங்க அது. கட்சியோட கொள்கை அந்த கட்சிக்காக தேவைன்னா மாத்திக்குவாங்க. நீங்க ஒரே குடும்பத்துக்கு சொம்படிக்கு நாங்க ரெடி. ஆனா அடுத்த கட்சியில வந்து ஐயோ 75 வயசுக்கு மேல இருங்க. நீங்க 90 வயசானாலும் ஒரே குடும்பத்துக்கு சொம்படிக்கு ரெடியா இருக்கீங்களே. பட் அது ரிட்டர்ன் ரூல் இல்ல, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ரிட்டர்ன் ரூல்லாம் ஒன்றும் ஒரு கிடையாது. ரூல் ஏங்க, அந்த ரூலே கட்சியோட ரூலுங்க. கட்சியில வந்து அவங்க கொண்டு வந்தது வாஜ்பாய் 80 வயசுல தான் பிஎம் கேண்டிடேட் நின்னாரு, அத்வான் நின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க 75 வயசுக்கு மேல யாருக்கும் பதவி வேணாங்க, எல்லாருமே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ். 75ன்றதே கெல்ட்டு கபோதி தான், 25 வயசு இருக்கவனுங்களே. ஆனா அது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. பட் அதை மாத்திக்க போறாங்க, இதுல என்ன இருக்கு? அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க ஒரே குடும்பத்துக்கு சொம்படிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன். ஸ்டாலின் என்ன வயசு தெரியுமா? இல்ல ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க ஒரே கட்சி இது பண்ண வேண்டாம்னு. இதான் ஆல்ரெடி 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கேட்டேன். இப்ப சொன்னேன் ஒரே கட்சிங்க, ஒரே குடும்பங்க. ஒரே குடும்பத்துக்கு கட்சிக்கு கட்சிக்கு வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு. ஓகே, நீங்க குடும்ப கட்சி வந்து சப்போர்ட் பண்றவங்க தானே. பிரியங்கா காந்தி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, எல்லாம் 5 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேக்குறாங்க ராகுல் காந்திக்கு என்ன குறைச்சல் பிஎம்ஆ இருக்கு அப்படிங்கிறாங்க. சிரிப்பா வருது. ஐயோ ஐயோ, இதுலாம் வச்சுக்கிட்டு இதுல வேற சொல்றாங்க நாங்க சேர்ந்து முடிவெடுப்போமா. அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டானுங்க அவனுங்க. கார்த்தி கேக்குதா? கேக்குது கார்த்தி. ரொம்ப டென்ஷன். சொல்லுங்க கார்த்தி. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான். உங்ககிட்ட இருக்க தெளிவு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? தெரியலையே. சேம் 92 தான் என்னோட ஏஜும். ஹலோ, இது எந்த விஷயத்த சொல்றீங்க? இல்ல நான் டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். 92ல நான் பிறந்திருக்கேன். ஆனா ஓகே, தெளிவுனா என்ன, எந்த விஷயத்துல சொல்றீங்க? பாலிடிக்ஸ். ஏங்க பாலிடிக்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுனால தெரியுது, அவ்வளவுதான். இப்ப நம்மளையுமே வந்து 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் மாறி போச்சுன்னா நம்மளே வந்து தெளிவு எடி பண்ணுங்க. தெளிவு செடி பண்ணுங்க, அது வேற. நீங்க கணிக்கிறது ஓரளவுக்கு மேட்ச் நம்ம தெளிவா இருக்கணும் சொல்ல முடியாது. இல்ல கதை நான் சொல்றதுன்னா, நீங்க ஒரு பிஃபோரா கணிக்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இல்ல. எல்லாமே வந்து சொல்றது நடக்கிறதுக்கு தான் ப்ரோ. மாறிச்சுன்னா அப்படி வேற. ஆனா அது ஜூன் ஆனது நம்ம சொல்றது நடந்துச்சுன்னா அது வேற. நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம முழிப்போம். கரெக்ட் தான் கார்த்தி. ரொம்ப ப்ரோ பிஜேபி ஆன்டி டிவிகே ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆன்டி டிவிகே ஸ்டாண்ட்லாம் எடுக்கலைங்க. அது எனக்கு ஆசையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. பட் என்னன்னா என்னை வந்து வம்பிழுத்து தேவையில்லாம பேசுன்ற மாதிரி நம்மளை வந்து ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா டிவிக்கு மேல எனக்கு வந்து விமர்சனம் இருக்கிறது உண்மைதான், என் மனசுக்குள்ள இருக்கு. அதை நான் பேச விரும்பல. ஆனா என்னன்னா நீங்க வந்து வேணே வம்பிழுத்து சொல்லு பேசு அப்படின்ற மாதிரி வம்பிழுக்கிறீங்க. அப்ப நாம வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல கார்த்தி, எப்போ டிவி கேமரா நீங்க அகைன்ஸ்டா ஸ்டேட்மென்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சிஏ மேட்டருக்கு அப்புறம் தான். கரெக்ட்டா கார்த்தி? சிஏ மேட்டர் தப்பான ஸ்டேட்மென்ட் தானே. இல்ல கார்த்தி, நீங்க அது பிஃபோரா இல்ல அதுக்கப்புறமே விமர்சனம் பண்ணல, சரிங்களா? அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அவர் முஸ்லீம் ஓட்டுக்காக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லியாச்சு, நம்ம விட்டாச்சு. பட் அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை போட்டதுக்கு அப்புறம் நம்மளை டேக் பண்ணி நம்மளை திட்டும் போது, ஆமா ஏன் நீங்க பேசினது தப்புதான், நீங்க இதை பேசினது தப்புன்றது அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது தான் இங்க ஆரம்பிச்சது. உடனே அவனுக்கு வந்து திரும்ப அமித்ஷாவை திட்டுறது, மோடி திட்டுறது, அண்ணாமலை திட்டுறது. ஓகே, நீ திட்டிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. யாரு திட்டினாலும் நம்ம வந்து கேட்க போறது இல்லை. நம்ம என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கோமா என்ன, அதெல்லாம் இல்லை. ஆனா உடனே டேக் பண்ணி டே இதுக்கு பதில் சொல்றா, டே இதுக்கு பதில் சொல்றா, டே இவனையா அதுக்கு பதில் சொல்றா, டே இவனே இதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு நம்மளுக்கு போடும்போது ஓகே ரைட்டு, அப்ப நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவ போடணும். அப்படி போட்டா உடனே உங்களுக்கு வந்து இதாவது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது நீங்க சொல்றது கரெக்டா தான் கார்த்தி. ஆனா ரொம்ப அகைன்ஸ்ட். இப்போ ஒரு எதனா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா டக்குன்னு அகைன்ஸ்டா நீங்க பேசுற மாதிரி இருக்கு டிவிக்கு ஆப்போசிட்டா. நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. எனக்கு பாருங்க, யார் ஃபாலோவர் இருக்காருங்க இல்ல அப்படின்றது இல்லை ப்ரோ. நான் வந்து பேச விரும்பல, ஓகேவா?
தேவையில்லாம எல்லாமே பேசி என்னை வம்புலுக்கு. நேற்று கூட ஜெயசூர்யா வந்து கிரிக்கெட்டை பத்தி பேசினான். அவன் தான் என்கிட்ட கேட்டான் வாட்ஸ்அப்ல, நான் ஸ்பேஸ்க்கு வரேன் அப்படின்னா. ரொம்ப நாளாச்சு அவன்கிட்ட பேசியே. அவனே வந்து வாட்ஸ்அப்ல வச்சு அமைச்சிட்டு நான் ஸ்பேஸுக்கு வரேன், நான் பேசணும் அப்படின்னா. வந்தான், பேசினான். கிரிக்கெட்டை பத்தி எனக்கு தெரியாதுன்றதை நான் பல டைம் சொல்லிட்டேன். எனக்கு கிரிக்கெட் நாலேஜே கிடையாதுங்க, எனக்கு ஜீரோங்க. எனக்கு எந்த டீம்ல எவன் விளாட்றான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச 4 பிளேயர் கோலி, தோனி, சச்சின், ரோஹித் சர்மான்றது ஐயப்பன் சொல்லிதாங்க எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட்ல நான் சொல்றேன், எப்படியும் ஒரு கேப்டன் மட்டும் முடிவு பண்ண முடியும். ஒரு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் போன மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சவன அடுத்த மேட்ச்ல எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இது காமன் சென்ஸ், அவ்வளவுதான். அதை வச்சு சொல்லுங்க. போர்டு இருக்கு, போன மேட்ச்ல என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை வச்சு சொல்லுவாங்க, அதை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பர்பஸா ஒரு வீடியோவை ஒருத்தர் என்ன பண்றான்னா, கேப்டன் மட்டுமே அதை முடிவு பண்ணா நான் சொன்னதை எடிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் பிசினஸ் எடிட் பண்ணிட்டான். இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த போட்டு அவன் போடுறான். சரி, ஓகே, அவன் போட்டு போறான், அது எனக்கு தேவையில்லை, எவனோ ஒருத்த போடுறான். அது ஜெயசூர்யா எடுத்துட்டு வந்து கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க இந்த ஆளு எப்பயுமே மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டா, நேத்து நீ பேசுறதுக்கு மட்டும் தான் ரிப்ளை கொடுக்கணும். மேனிபுலேட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இதுதான் வேலையா? எனக்கு டெய்லி இதுதான் பண்ணிட்டு இருக்கேனா? அப்போ நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணா, நீ ஃபேக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் போடுற, நீ ஃபேக்கான வியூஸ் போடுற அப்படின்றத நான் சொல்ல வேண்டி இருக்குல்ல. கார்த்தி நீங்களே சொல்லியிருக்கீங்களா, டாப்ல இவர் தான் இருக்காரு, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, ஃபேக் வீடியோ இருக்கு, ஃபேக் வியூஸ் இருக்கு? ஏங்க நீங்க என் மேல அவதூறு ஒன்று சொல்றீங்க தப்பா? நான் ஒன்று சொல்லிட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லிக்க. எனக்கு தான் இப்ப நீ என்ன சொல்லிட்ட, நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நான் ஒன்று சொல்லிட்டேன், நீ பதில் சொல்லு. நீ என் மூஞ்சில கருத்து பண்ணா நான் உன் மூஞ்சில கருத்து போயிட்டேன், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். நீ சொல்லிக்க போ, அவ்வளோதான். நீ அசிங்கப்படுத்தலான்னு நிறுத்துறல நினைக்கிறல்ல, அதுக்கு தானே இது பண்ற. நீ எடிட் பண்ணி போடுற. நான் பேசினது அப்படியே போட்டு தான் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேங்க. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, அன்னைக்கு ஆரம்பிச்சதும் அதுதான் பிரச்சனை, இன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். நான் பேசினது அப்படியே போட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. எடிட் பண்ணி போடுறீங்க, அதை வந்து வேணும்னே டேக் பண்ணி நீங்க போடும்போது ஓகே, நீ என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், அவ்வளவுதான். அதுக்கு நீ பதில் சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏங்க நான் என்னங்க ஒரு ஃபேன் பாயா யாருக்காவது? இந்த ஹீரோக்காக நான் எல்லா ஹீரோவும் தான் நம்ம பேசுறோம், எல்லா ஹீரோவும் தான் ட்ரோல் பண்றோம். இதுல என்ன இருக்கு? எல்லா ஹீரோ பத்தியும் பேசுறோம். அண்ணாமலையோட ஃபேன் பாய் தானே மாறிட்டீங்க. ஆமா, அண்ணாமலை தோத்துட்டாலும் அண்ணாமலை ஜோக்கர் ஆயிடும்னு சொல்லியிருக்கேன்ல. இல்ல கார்த்தி, நாங்க இப்ப விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்றோமோ, எவ்வளவு முட்டு கொடுப்போமோ அதே அளவுக்கு நீங்களும் வந்துட்டீங்கல்ல, ஃபேன் பாய் தானே மாறிட்டீங்க. நீங்க வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்கலான்னு வந்தா இப்ப அண்ணாமலை ஃபேன் பாய் ஆயிட்டதால அண்ணாமலை என்ன நியூட்ரல் ஸ்டாண்ட் சொல்லுங்க. நீங்க நியூட்ரலா என்ன இன்டர்வென்ஷன் சொல்லுங்க, நான் சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, இப்போ பிஜேபி அண்ணாமலை எது பண்ணாலும் கரெக்ட், டிவிக்கே விஜய் சைடு எது பண்ணாலும் தப்புன்ற அளவுக்கு ஸ்டாண்ட் வந்துருச்சு உங்களுக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க, எந்த விஷயத்துன்னு சொல்லுங்க. இல்ல கார்த்தி, நீ சிஏ மேட்டர் ஆரம்பிச்சிருந்து சொல்றேன், எதுக்கு சிஏ எடுத்தாலும் மேட்டருக்கு நான் சப்போர்ட் தானங்க பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே சப்போர்ட் பண்ணீங்க கார்த்தி, செகண்ட் டேல இருந்து அந்த அண்ணாமலை அதெல்லாம் கிடையாது. செகண்ட் டே எல்லாம் பண்ணல. நான் அன்னைக்கே சப்போர்ட் தாங்க பண்ணேன். அவர் முஸ்லீம் ஓட்டு டார்கெட் பண்றாரு, திமுகவோட சண்டை போடுறது ரெடி ஆயிட்டாருன்னு சொன்னேன். திமுககாரங்க எல்லாம் ஃபுல்லா திட்டாங்க. நான் இதாங்க நடக்கும், ஃபியூச்சர்ல வந்து எல்லா மீடியாவுமே உங்களுக்கு அகேன்ஸ்டா நிற்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்களா ஒரு அண்ணாமலை வீடியோ எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். பழைய வீடியோ எங்கேயே பேசுனது, கர்நாடகாவில் பேசுனது, ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வந்து என்னை அட்டாக் பண்ணி பாரு, இது கேள்வி இதுக்கு பதில் சொல்லு, இது கேள்வி இது பதில் சொல்லு. மோடி எங்கேயோ ராஜஸ்தான்ல பேசுனதோ இல்லை சத்தீஸ்கர்ல பேசுனதோ பீகார்ல பேசுனதோ எடுத்து வந்து எனக்கு பதில் சொல்லுன்னா சரி ஓகே, நான் இப்போ திரும்ப பதில் சொல்லி தான் ஆகணும், என்ன பண்ண முடியும்? சரி ஓகே கார்த்தி. எண்ணி நோண்டாம நானா போய் யாருக்கு அப்படி ரிப்ளை கொடுக்குறேன்னா, அதுக்கு நீங்க இண்டிவிஜுவல் கொடுத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது நீங்க விஜய் மாதிரியும் டிவி கேமலி தானே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி இல்லையா? இப்ப எனக்குமே இண்டிவிஜுவலா என்ன, மோடி என்ன பெரியப்பாவா சித்தப்பாவா? அதெல்லாம் கிடையாது இல்லையா? அவர் ஒரு கட்சி, அவர் கட்சி தலைவர், அந்த கட்சியை நம்ம ஆதரிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட வம்புழுக்கிறீங்க. நீங்க ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க, அந்த கட்சியை ஆதரிக்கிறனால அந்த கட்சியை நான் வம்புழுக்கிறேன், அவ்வளவுதானே? கார்த்தி, அவரு விஜயனா வந்து என்ன சொல்லியிருக்காரு, June 4th அப்புறம் தான் எல்லாமே ஓப்பனா சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு தானே ரிப்ளை கொடுக்க முடியும். விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்காரு இன்னும் கிடையாதுங்க. என்ன வந்து பிஜேபி காரனா நினைச்சு நீங்க வம்புழுக்கிறீங்க, நான் உங்களை டிவி காரனா நினைச்சு வம்புழுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே கார்த்தி, ஓகே. ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து என்னன்னா அபாண்டமா வந்து பலியை போட்டு தேவையில்லாம நம்மளை ட்ரிகர் பண்ற மாதிரி பண்றீங்க, அவ்வளவுதான்.
இருந்தாலுமே நிறைய விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டு சரி இல்லை வேணாம், இது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தான் போறோம். இல்ல உங்க கார்த்தி, மேலதான் இருக்கு. ஏங்க என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க, இல்ல என்னைய இல்ல விட்டுருங்க. இப்ப ஒரு நான் டிவி ஜென்ரலா சொல்றேன். இங்க இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், நீங்க உங்களுக்கு அது ஆள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. இல்ல கார்த்தி, பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பொலிட்டிக்கலா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன்றீங்க. அதுவும் ஜூன் 4 அப்புறம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டீங்க அனௌன்ஸ்மெண்ட்டையே. ஓகே, அதுக்கு முன்னாடி சும்மா இருக்கீங்களா? ராகுல் காந்திக்கு முட்டு ஒரு அதுதான் பக்கம். கார்த்தி. ஓகே, அது உங்க விருப்பம். இல்ல அது உங்க விருப்பம். ராகுல் காந்தி இல்ல, நீங்க யாருக்கு வேணாலும் முட்டு கொடுக்கலாம். அது உங்க விருப்பம். ஸ்டாலின் கூட நீங்க ஸ்டாலின் சீமான் கூட பிரைம் மினிஸ்டரும் கொடுக்கலாம். அது உங்க விருப்பம். ஓகேவா? அதுக்கு ஒண்ணு அடுத்தவன் டிகிரேட் பண்றது, அந்த டிகிரேட் பண்ணி போட்டுறது உங்க இஷ்டம், போட்டு போங்க. ஆனா அதுக்கு வந்து டேய் இதுக்கு பதில் சொல்றா, சரி ஓகே நான் சொல்றேன்னா ஒண்ணு சொல்லிட்டா உங்களுக்கு கோவப்பட்ட என்ன பண்ண முடியும்? நிறைய பேருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாருமே கொத்தடிமை, நீ டிஎம்கே சப்போர்ட்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் தானே வருது. நீங்க ஆக்சுவலா நிறைய விஜய் ஃபேன்ஸ், டீசெண்டா இருக்க விஜய் ஃபேன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி, ஆனா நீங்க ஏன்னா பேசுறீங்க ப்ரோ, நீங்க ஏன் பேசுறீங்க, கார்த்திக் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் அதை வேணான்னு சொல்லி டெலிட் பண்றது, அவாய்ட் பண்றது. ஒண்ணு பயந்துட்டியா டெலிட் பண்ணி, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து சொல்றதுனாலதான் ஓகே ரைட்டு டெலிட் பண்றது, அவாய்ட் பண்றது, இவனை பிளாக் பண்ணி விட்டு சரி ஓகே இந்த டாக்ஸிக்கான பீப்பிள்லாம் பேச வேணாம் அப்படின்னு போறதுக்கு ரீசன் தான். இன்னுமே அவர் மேல இருக்க மரியாதை, விஜய் மேல இருக்க ஒரு மரியாதை, இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலன்றது, அவங்க மேல இருக்க ஒரு இது அன்பு, எல்லாத்துக்கும் ரீசன் அதுதான். இல்லைன்னா நம்ம சும்மா இறங்கி அடிச்சு திட்டிட்டு இருக்கலாம்ல, ரஜினி முன்னாடி திட்டின மாதிரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணவே விரும்பல. இவங்க கிட்ட கடந்து போகணும், அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை, இக்னோர் பண்ணணும். அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா வரட்டும் அப்படின்றது தான் நம்ம இன்னும் நினைக்கிறோம். சும்மா வந்து நம்ம நோண்டி நோண்டி பாக்குறது இவனுங்க தான். இவங்க பிளாக் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி டாக்ஸிக்கா பேசுறவங்கள. ஸோ அதனால இதுக்கப்புறம் அது இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க கார்த்தி, இன்னொரு டவுட் கார்த்தி. ஹலோ, சொல்லுங்க கார்த்தி. இப்போ அவர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஹீரோஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, ரஜினி அஜித் சைட் போகாதீங்க, ஆனா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு எல்லா ஒரு இதுவுமே சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணணும். இப்போ பாண்டே மாதிரி ஆளுங்களோ இல்ல அந்த ரஜினி சைடு சப்போர்ட்டர்ஸ் எப்படி இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லைல்ல, ஏன் அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு டைமும்? ப்ரோ அது வந்து இந்த கட்சியிலே ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. என்னன்னா சினிமா நடிகர் விஜயா, தளபதி விஜயா, இல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. இன்னைக்குமே தளபதி விஜய் தான் அவர் இருக்காரு, கோட்டோட ஹீரோவா இருக்காரு, அடுத்து வெச்சிவனத்து படம் நடிக்கிறாரு, அதோட ஹீரோவா இருக்காரு. கரெக்டா? ஆனா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னு வரும்போது நீங்க இது இல்லாம அதை வந்து இப்ப நீங்க வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பொலிட்டிக்கலா நீங்க ஒரு நல்ல விஷயத்த ஸ்டாண்ட் சொல்றீங்கன்னா கூட அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். அவன் ஒரு அஜித் ஃபேனா இருப்பான், ஒரு ரஜினி ஃபேனா இருப்பான். நீங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போட்டுக்கிட்டு பத்தியா எங்க படம் தான் அவ்வளவு வச்சு, எங்க படம் தான் அவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அந்த நல்ல விஷயமே போயிடுச்சாகாம போயிடும். அதனாலதான் இந்த சண்டை போடாதீங்கன்னு சொல்றேன். இந்த சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் தான். இந்த சண்டை போடாதீங்க. பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபேன்ஸ் வைஸை விட்டுறது தான் கரெக்ட். ஓகே, இது சோசியல் மீடியாவோட சோசியல் மீடியாவோட முடிச்சிருங்க. அது ஒன்றும் பெரிய, இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கவங்க தான் ஓட்டு போடுறோம் அப்படி கிடையாது. பட் இது என்னன்னா இந்த இம்பாக்ட் வந்து கீழே வரைக்குமே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல நாளைக்கு ஏதோ ஒரு படம் சுமாரா போயிடுச்சுனாலும் ஏதோ பண்ணாலும் எல்லாமே சேர்ந்து நீங்க போற பக்கம்லாம் வம்பிழுத்து வச்சிங்கன்னா எல்லாருமே வந்து திரும்ப இதுதான் சமயம்னு வந்து வருவாங்க. ஸோ அதனால அது தேவையில்லை அப்படின்னு சொல்றது தான் நம்ம சொல்றோம். ஓகே கார்த்தி, மாநாடு எப்போ எதனா ஐடியா இருக்கா? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்ல நடத்திடுவாரு ப்ரோ, கண்டிப்பா நடத்திடுவாரு. ஜூன்ல ரிசல்ட், ஜூலை ஆகஸ்ட்ல கண்டிப்பா ஆடியன்ஸ் இருக்கும். செப்டம்பர்ல படம். அப்போ மாநாடு வைக்கிறது யூஸ் இல்லை சொல்றேன், ப்ராக்டிக்கலா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கட்சி தலைவரை எப்படி யோசிக்கலாம்னா ஜூன்ல ஒரு வந்து இந்த 10வது 12வதுல பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரா, அது பண்றாரு. ஜூலை
இல்லைன்னா ஜூலை எண்டில் நான் ஆகஸ்ட்ல ஆடியோ லான்ச் இருக்கும் கோர்ட்டுக்கு. ஸோ 2 டைம் வந்துடுறாரு வெளில. ஜூன்ல ஒரு டைம் வெளில வந்துருவாரு, மக்கள்கிட்ட பேசிடுவாரு. ஜூலைல ஒரு டைம் வந்துருவாரு, இல்லை ஆகஸ்ட்ல ஒரு டைம் வந்துருவாரு, மக்கள்கிட்ட பேசிடுவாரு. அப்புறம் கோர்ட் ரிலீஸ். ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிருது. அக்டோபர் விட்டுட்டு நவம்பர் டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் தான். இதெல்லாம் இவங்க சும்மா சொல்லிட்டு போனாங்க ஜூன்ல மாநாடு, ஜூலைல மாநாடு. இல்லை எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலே வச்சுக்கினா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி 2-3 டைம் உங்களை மீட் பண்ண போறாரு. ஒரு 2-3 டைம் பப்ளிக் மீட்டிங் இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு நடுவில் போய் மாநாடு சொன்னா திரும்ப 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 பேசுற மாதிரி இருக்கும். அது அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த வருஷம் தான் இருக்கும் மாநாடு. கார்த்தி, இன்னொன்னு, இப்போ பிஜேபி ஒரு 5 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க, அண்ணாமலை எம்பி ஆகுறாரு, ஓகே எம்பி ஆகுறாருன்னா நீங்க 2026ல பிஜேபி இதே கூட்டணியோட ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை பவர்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண முடியுமா, இல்ல ஏடிஎம்கேயோட துணை வேணுமா? பிஜேபி வந்து 5 ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. அதை நீ பார்க்கணும். 5 மேலையா 5 கம்மியா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பட் பிஜேபி 5 ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிமுக முடிஞ்சுங்க கதை. அதிமுக கதை முடியுது கார்த்தி. இப்ப அதிமுக தலைமை எடப்பாடி இருக்காருல்ல, எடப்பாடி கதை முடிஞ்சு. எடப்பாடி கதை ஓகே கார்த்தி. ஏடிஎம்கேயோட இல்ல தினகரனோ ஹெட்டா போட்டு அவங்க கூட அலைன்ஸ் போய் தான் கண்டிப்பா அலைன்ஸ் பண்ணி தான் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் எங்க திமுகன்ற ஒரு கட்சி 50% ஓட் பேங்க் வச்சிருக்குங்க. 50% ஓட் பேங்க் வச்சிருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து 30க்கு மேல 30ல இருந்து 35 எம்பி ஜெயிக்க போறாங்க. ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்க போது. அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க தனித்தனிங்கன்னா அவங்களுக்கு ஈஸி கேக் வாக் கொடுத்துருவீங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போங்க, 2026ல நீங்க வந்து சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது. இப்ப எப்படி கொடுக்குறாங்க, ராகுல் காந்தி கொடுக்குறாரு மோடிக்கு, அந்த மாதிரி நீங்க தனித்தனிங்கன்னா உங்க யூஸ் கிடையாது. நீங்க ஏடிஎம்கேவோட சேரணும், ஆனா எடப்பாடி இல்லாம சேரணும். அது சேரணும், அதுக்கான வேலை பார்க்கணும், அதை பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க அந்த கட்சியை. எடப்பாடி கொஞ்சம் உடைக்கிறாரா இல்லையா அப்படின்றதுலாம் அப்ப தெரியும். ஆனா கண்டிப்பா அலைன்ஸ்ல தான் நிற்பாங்க. அலைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எடப்பாடி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்தி, இன்னொன்னு, எல்லாருமே சொல்றாங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அவர் விஷ் பண்ண மட்டும் தான் செய்யறாருன்ட்டு. அது என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. அவர் ஜூன் 4 அதுல என்ன தப்பு இருக்குன்னா, ஒரு கமெண்ட் கூட படிச்சேங்க, ரொம்ப காமெடியான கமெண்ட் தான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பொண்ணு பார்த்த உடனே வீட்டை வாடகைக்கு எடுத்து வீட்டை பூட்டி வச்ச கதையா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி. பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சிங்க, ஏன் ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட்? அது நம்ம அன்னைக்கே கேட்டோம். பிப்ரவரி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னா எலெக்ஷன் முடிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னுமே எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து 1 மந்த் இப்பதான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3-4 மாசம் ஆகுது இல்ல, இன்னுமே கன்ஃபர்மேஷன் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரல தானே? அதை பத்தி நானே சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல கார்த்தி, பிஃபோர் அது ஆக்சுவலா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஏதோ இவங்க கொடுத்த ஃபார்ம்ல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு. குளறுபடியா இல்ல மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல ப்ரோ. அதனாலதான் ஹோல்ட்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு கரெக்டா தெரியாது, டீட்டெயில் தெரியாது. அதனாலதான், மற்றபடி அது ரீசன்லாம் கிடையாது. ஓகே ஓகே கார்த்தி, இன்னொரு இப்போ டிவிகே வந்து தனியா போட்டிடுறதுனால இல்ல கூட்டணியோட போட்டிடுறதுனால 2026 பொறுத்த வரைக்கும் யார் ஒரு அவங்க கூட்டணிக்கு? சீமான கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இல்ல கார்த்தி, கேக்குறேன், எனக்கு கணிக்க முடியல. இப்ப எப்படின்னா அவர் கூட்டணி வர மாட்டாருங்க. நான் சொல்றேன், நீங்க சீமான் வந்து கூட்டணிலாம் வர மாட்டாரு. அவரு ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா அவரு ஓட்டு ஏறிடுச்சுன்னா வர மாட்டாரு. அவரை வச்சுக்கிட்டா நீங்க சமாளிக்க முடியாது. இப்போ ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுறது கொஞ்சம் டவுட் தான். தனியா நிக்கிறது தாங்க பெஸ்ட். தனியா நின்று போறது தாங்க பெஸ்ட். ஓகே கார்த்தி, பட் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் மேட்டர் வந்து கரெக்டா தெரியலங்க. கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஏதோ அதனால ஹோல்ட்ல இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ
நான் என்ன நினைச்சேன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆகஸ்ட்ல ஒரு பிரம்மாண்டம், ஆகஸ்டோ பிப்ரவரியோ இல்லை டிசம்பர்ல கூட ஒரு பிரம்மாண்டமா ஒரு மீட்டிங் நடத்தி சர்ப்ரைஸா ஒரு அதுல வந்து கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒரு இம்பாக்ட் பெருசா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல கார்த்தி, இம்பாக்ட்னா இப்போ ஒரு மாநாடு போட்டா கண்டிப்பா அது இம்பாக்ட் ஆயிடும்ல, சடனா ஆயிடும்ல அது. அது ஃபேன்ஸ் கிட்ட இருக்குங்க, ஆனா பட் மக்கள் கிட்ட போய் சேரணும்ல. இல்ல ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல மாநாடோ போது கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போகும்ல அது கார்த்தி. இல்ல அதுதாங்க, அது ஃபேன்ஸ் கிட்ட உங்க கட்சி எதிர்பார்க்கறவங்க கிட்ட இருக்கும். இப்போ ரஜினிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரஜினி சொல்லுங்க. அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, இது மீடியா பேசுறாங்க, மக்கள் பேசுறாங்க, இப்படியே ஒரு பில்டப், அதுக்கப்புறம் ரஜினி வராது சொல்ற அப்படி இருக்கும் இல்ல. இல்ல கார்த்தி, ரஜினிக்கு ஒரு 4 பேர் வந்து தலைவா நீ தலைவா நீ தான் சிஎம்னுவான், நீ எல்லாம் எதுக்கு வரணும்னு ஒருத்தர் சொல்லுவான். இப்படி ஒரு விவாதம் இருக்கும். அந்த மாதிரி விஜய் ஒரு விவாதத்தை கிளப்பாமலே இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்ற ஒரு இது இருக்கு எனக்கு பர்சனலா, எனக்கு தோன்றது. நீங்களா ஒரு அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு டக்குன்னு. ஃபேன்ஸ் சொன்னாங்க, ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் அவங்களுக்குமே வந்து ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னன்னா, அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஐயோ சினிமா விட்டு போதீங்கண்ணே, ஏன்னா சினிமா விட்டு அரசியல் போறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த ஃபேன்ஸ்க்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எலெக்ஷனுக்கு அந்த அரசியலுக்கு வந்தது அப்புறம் நடிக்கவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பார்த்தா மாத்தான் இங்க ஜெயிக்க முடியும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் படமே நடிக்க கூடாது, இந்த வினோத் படத்தை முடிச்சுட்டு ஃபுல் டைம் பாலிடிக்ஸ். இது நீ சொன்னீங்கனாலே பாதி விஜயவான் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களாம் ஆல்ரெடி எப்படி திரும்ப இருக்காங்க மைண்ட் செட்ல, ஆனா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அண்ணன் சினிமாக்கு வந்துருவார்ல அப்படின்னு தான் இருக்காங்க. உண்மைதாங்க, ரியாலிட்டி அதுதான். இல்ல கார்த்தி, இது ஓப்பனா விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா ஓரளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க கார்த்தி. இப்போ அறிக்கையில சொல்றாங்க, நீங்களே என்ன சொல்றீங்க 2026 இங்க பாருங்க, அறிக்கைன்றதை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய மிஸ்டேக்குங்க. அறிக்கையை வந்து படிக்கிறவனோட மூடை பொறுத்துங்க. ஒருத்த வந்து அதை வந்து அறிக்கையை வந்து எப்படி படிக்கிறத பொறுத்து, லவ் லெட்டர் மாதிரி தான். அன்பே ஆறுவரே அப்படின்னு படிக்கிறான், அன்பே ஆறுவரே அப்படின்னு படிக்கிறான். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான். அறிக்கையை படிக்கிறது தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அவர் இன்னைக்கு அவருமே ஒரு வீடியோ விட்டாரு, ஃபர்ஸ்ட் அப்ரியன்ஸ். இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அப்ரியன்ஸ் என்ன கொடுக்குறாரு, அந்த ஆப்புக்கு கொடுக்குறாரு. இந்த ஆப்ல வந்து இந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஓகே தேங்க்யூ. இப்படி இறங்கி அடிக்கிற மாதிரி இருக்கமா. நான் ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 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 மாச இரவு தானங்க பாக்குறோம் நம்ம அவரை. அப்படி இருக்கணும் இல்ல, அடிக்கிறோம் பின்னாடி ஒண்ணுமே நடக்கணும் அதுக்கும் பேசுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லோவா போகலாம் எலெக்ஷன் அரசியல்ல ஸ்லோ மூவ்மெண்ட்லாம் வேலைக்கு ஆகுதுங்க. அரசியல்ல அண்ணாமலை அக்ரெசிவ் அரசியல் மட்டும் தாங்க வேலைக்கு ஆகும். எம்ஜிஆருக்கு அதான் ஒர்க் அவுட் ஆச்சு, விஜயகாந்துக்கு அதான் ஒர்க் அவுட் ஆச்சு, அண்ணாமலைக்கு அதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அக்ரெசிவ் அரசியல் தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ணாமலையில எத்தனை வருஷத்துல ஒர்க் அவுட் ஆச்சு கார்த்தி? அது ஒரு 1.5 year 2 years இருக்குமா? ஆமா. இப்போ அண்ணாமலை நியூ ஃபேஸ் கார்த்தி தமிழ்நாட்டுக்கு. விஜய்ன்ற ஆளு ஒரு 1 yearலயே அது பிடிச்சிடலாம்ல கார்த்தி. டக்குன்னு இறங்கி அடிச்சாருனா 2025 இறங்கி அடிச்சாருன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம்ல அந்த கிரவுண்ட் லெவல்ல. ஏங்க இதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுங்க. புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இது அண்ணாமலையோட ஆரம்ப காலத்துல வந்த பிரஸ் மீட்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய இடத்துல அவரே வந்து ஸ்லிப் ஆவாரு. அவர் வந்து மீடியா வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. மீடியாட்ட அவர் வந்து மொக்க வாங்கியிருக்காரு, அதெல்லாம் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ற, ஓகே ரைட், இவனுங்களை எப்படி டீல் பண்ணோம் வேலைக்கு ஆகாது, இவனுங்க நம்மளுக்கு கடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவனுங்களை நம்ம கடிச்சிருவோம், அப்படிதான். ஓகே வாடா, என்னடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இவரை வந்து அக்ரெசிவா மாறினார்ல. இந்த ட்ரைனிங்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. திமுக உங்களை எப்படி அப்ரோச் பண்ணோம், மீடியா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, பிஜேபி உங்களை எப்படி அப்ரோச் பண்ணும், அதெல்லாம் தெரியாது. ரொம்ப நாளைக்கு வந்து அண்ணாமலைன்ற பேரே நிறைய மீடியாக்கள் சொல்லாம இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை வச்சுப்பாங்களா, விஜய்ன்ற பேரே சொல்லாம வச்சுப்பாங்களா, இல்லை விஜய்னு வந்தாலே ட்ரோல் பண்ணுவாங்களா, விஜய்னு வந்தாலே விஜயோட கட்சியில இருக்கவங்கள அவங்கள வச்சுட்டு அவங்கள நெகட்டிவா சொல்லி பண்ணுவாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம் நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டா பண்றோம், ஓகே. எதிராளி உங்களுக்கு எதிராக என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது.
பட் அதை நீங்க பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இல்ல எனக்கு 1 வருஷம் போதும் ஐயா. நீங்களாம் 1 வருஷம் போதும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரெடியா இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. கரெக்ட் தான் கருதி, அவரை நம்புறோம். அவரு கண்டிப்பா மாசம் இறங்குவாருன்ட்டு பார்ப்போம். அதுதாங்க நானும் விரும்புறேன். அதுதான் ப்ரோ அதுதான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க தினேஷ். அப்படி கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து டிவிக்கே வந்து நீங்க பூத் கமிட்டி அமைப்பீங்க. 68,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துக்கு மினிமம் 10 பேர்னு, அதாவது கூப்பிட்டுனே வந்து வேலை செய்யற ஆளுகளை அமைப்பீங்க. அப்ப லோக்கல்ல இருக்க மந்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு 1 லட்ச ரூபாயை கொடுத்து உங்க பூத்தை கலைச்சு விட்டுருவாங்க. எலெக்ஷனுக்கும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இல்ல இதை பண்ணுவாங்க நிறைய டாக்டர் அதை பூத்துல. விட்டுருங்க. அதெல்லாம் அடுத்த கட்டம். நான் சொல்றது, நான் இது சொல்லாமன்னு தெரியல, நான் ஓப்பனா பாத்துருங்க. விஜய் வரட்டும், கட்சி வந்து அனௌன்ஸ் பண்றோம், திட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க இங்க இருக்க ஜேர்னலிஸ்ட் பாதிக்கு மேல. ஏன்னா வியூஸ் போகுது. விஜய் திட்டினா வியூஸ் போகுதுங்க. விஜயை திட்டினா வியூஸ் போகுது. விஜய் பத்தி இப்போ பாசிட்டிவா பேசினா வியூஸ் போகுது. ஆனா பாசிட்டிவா பேசினா எந்த சேனலுமே வந்து கேரி பண்ண மாட்டேறானுங்க. கேரி பண்றது யாருன்னா, எல்லாமே இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 80% சேனல் வந்து திராவிடன் டி ஸ்டாக் சேனல் தான் இருக்காங்க. ஓகேவா? நீங்க விஜயை பத்தி பாசிட்டிவா பேசிட்டேன், சரி போ அப்படின்னு அனுப்பிச்சுட்றானுங்க. விஜயை பத்தி திட்டின ஆனா ஆனா என்ன பிரச்சனைனா, விஜயை பத்தி பேசினா வியூஸ் போகுது. விஜய் பத்தி பேசணும் எல்லா சேனலுக்கும். ஆனா டி ஸ்டாக்கா இருக்காங்க எல்லா சேனலும். அப்போ விஜய் பத்தி திட்டினா வியூஸ் போகுது அப்படின்னா, அதை வந்து விஜய் திட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாருமே. விஜய் என்ன பேசினாலுமே நீங்க அடுத்த அறிக்கை ஒண்ணு விடுங்க, சிஏ மாதிரி திட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ சிஏவோட நிறுத்திட்டீங்க அறிக்கையை. நீங்க நாளைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு இஷ்யூக்கோ வேற ஏதாவது ஒன்று விட்டீங்கன்னா பாருங்களேன், ஒரு 15 பேர் கிளைம் வந்துடுவானுங்க அறிக்கை இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் திட்டுறதுக்கும் யூடியூப்லயே எல்லாத்துட்டையுமே. உங்களுக்கான ஆதரவான வளையமே கிடையாது மீடியால. சுத்தமா கிடையாதுங்க. உண்மைதான். சுத்தமா கிடையாது. எவனுமே கிடையாது. எல்லாம் ரைட் விங்ல 10 பேர் இருக்கான், லெஃப்ட் விங்ல 30 பேர் இருக்கான். அதாவது பிஜேபி, ரஜினிகாந்த் இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 பேர் இருக்கானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மீதி இருக்க ஒரு 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டி ஸ்டாக்கா இருக்காங்க. திமுக லெஃப்ட் விங் பேசுறவங்க, கம்யூனிசம் பேசுறவங்க, ஏத்திஸ்ட் இப்படி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு இதே கிடையாது. உங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மீடியால ஒரு பேக்கப்பே கிடையாது. நீங்க எது பேசினாலும் எப்படா பேசுவாரு, ஏதாவது ஒண்ணு கொடுப்பாரா, அதுல என்ன நோண்டலாம், புள்ளி வச்சிருக்கா இல்லையா, புள்ளி இருக்கா இல்லையா, இக்கு இருக்கா இல்லையா, இப்படி சொல்லி வம்பளுக்கலாம்னு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. உங்களை பத்தி பாசிட்டிவா யாரும் பேச மாட்டாங்க. பாசிட்டிவா யாரும் பேசினா கூட மீடியால அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் இருக்கு நிலைமை. அப்படி இருக்கும்போது அக்ரெசிவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்காம இந்த வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் வேலைக்காது. யாருங்க நீங்க இப்ப எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லி உங்களுக்கு ஏதோ 10 ஓட்டு வரப்போதா கிடையாது. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி அரசியல்? இது யார் உங்களுக்கு பண்ண சொன்னா? ஃபர்ஸ்ட் எதுக்கு பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடிக்கும் இவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து, எடப்பாடிக்கு வாழ்த்து நீங்க சொல்றதுனால அதிமுக 4 பேர் உங்களுக்கு ஓட்டு போட போறோம்னா கிடையாதுல்ல. அதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி அரசியல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் கண்டுக்காம எடப்பாடிக்கு இவங்க எல்லாம் வாழ்த்துலாம் போன்ல பர்சனலா சொல்லியும் ஏதோ அதை விட்டுறணும். இன்னொன்னு அக்ரெசிவா பாலிடிக்ஸ்ல இறங்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலே இந்த அரசு சும்மா அவருக்கு வாழ்த்து, இவருக்கு வாழ்த்து, இவருக்கு பிறந்தநாள், அவருக்கு பிறந்தநாள்னு போட்டே இருந்தீங்கன்னா எனக்கே கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு பர்த்டே விஷ் பண்றதுக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனம். அந்த விமர்சனத்தை ஏன் ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு 6 மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வருங்க. தீபா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஜெயலலிதா அவங்க அண்ணன் பொண்ணுன்னு நினைக்கிறேன். 2-3 இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் பயங்கர பாசிட்டிவ் தெரியுமா அவங்க கட்சிக்கு. தீபா வந்து பேசுது, சசிகலாவை திட்டுது, அவங்கள திட்டுது, எல்லாத்தையும் திட்டுது, ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க இங்க. எப்பயுமே ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு ஃபயர் இருக்கும். அது அப்படியே கொண்டு போகணும். இல்ல கார்த்தி, அவர் எல்லாமே செட்டப் இறங்கலாம்னு நினைக்கிறாரு என்னவோ. எல்லாமே இப்போ சொல்றாங்க லாயர்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க, ஒரு எல்லாமே இங்க கரெக்டா செட் பண்ணிட்டு ஃபுல்லா இறங்கலாம் இங்க அந்த மாதிரி நினைக்கிறாரு என்னவோ புரியல. அது பண்ணிட்டா சந்தோஷம் தான், வெயிட்டிங். பட் இது வரைக்கும் எடுத்த மூவ் எதுவுமே வந்து ப்ராக்ரஸிவா இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா இது வரைக்கும் எடுத்த எல்லா மூவும் மைனஸ் தான். ஆப்பா இருக்கட்டும் இல்லை அந்த ஆப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கட்சி அனௌன்ஸ்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க எடுத்த எல்லா மூவுமே வந்து பெரிய இம்பாக்டே கிடையாது எல்லாமே. இல்ல கார்த்தி, இப்போ வந்து ஃபுல்லா அறிக்கை,
ட்விட்டரோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த மெசேஜ் மட்டும்தான். இன்னும் அவர் ஓப்பனா வந்து பேசல. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பாசிட்டிவா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி பேசணும், அதுவே எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஓகே ஓகே. 2G சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நிறைய டேட்டா பக்காவா பேசுறீங்க. ஸ்பீச் நல்லா இருக்கு ப்ரோ. நன்றி ப்ரோ. ஹலோ ஹலோ கேக்குது ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி. ஓகே ஓகே. ட்விட்ஸ் ஒரு மாதிரி இருக்கே ப்ரோ. டிஎம்கே தாக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. திமுக தான் ப்ரோ ஆளுங்கட்சி, அவங்கள தாக்கி தான் இருக்கும். இல்ல இல்ல கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு சொல்றேன். இல்ல ட்வீட்ஸ்லாம் நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. ட்வீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. தேங்க்ஸ் கார்த்தி. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. தேங்க்யூ. அவர் இருக்கிறார், தினேஷ் இருக்காரு இருக்கு. ப்ரோ. எனக்கு ஒரு கேள்வி ஆக்சுவலா உங்க கட்சியில இருந்து. சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சிஏல வந்து அறிக்கை விட்டது வந்து பாலிடிக்ஸ்க்காகவா இல்ல நியாயத்துக்காகவா? இல்ல ப்ரோ, எனக்குமே அதுல டவுட் இருக்கு. பேசலாமா? பேசுங்க. ப்ரோ இப்போ சிஏ திரும்பி கார்த்தி டென்ஷன் ஆயிட்ட ப்ரோ. டென்ஷன் ஆகுது இல்லைங்க, நான் சொல்லிடுறேங்க. ப்ராக்டிக்கலா என்னன்னா, ஆக்சுவலா அந்த அறிக்கை வந்தது வந்து நைட்டு 11 மணிக்கு. ஓகேவா? டிவிகேவோட ஹேண்டில் நைட்டு 11 மணிக்கு. சிஏ அனௌன்ஸ் பண்ணது வந்து நைட்டு 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ பண்ணாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, டக்குன்னு இந்த சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் வந்து சிஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே, ஆக்சுவலாக சிஏன்றது 2019 பேசிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அவங்க 5 வருஷமா பேசிட்டு இருக்காது தான். அதை பத்தின பெரிய டிபேட்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னோன்னே, அவசரமா நைட்டு 11 மணிக்கு எந்த கட்சியுமே அறிக்கை விடாது. சிஏல எனக்கு என்ன டவுட் இருக்கு, அது ஓட் பாலிடிக்ஸ். சிஏ விட்டுருங்க எங்க, சிஏ எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது முடிஞ்சு போய் அதெல்லாம் எல்லா கட்சிக்காரங்களையும் விட்டுட்டு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல அது கிடையாதுங்க. அது முடிஞ்சு 2014 வரைக்கும் வந்தவனுக்கு தான் அது முடிஞ்சு போய் அதெல்லாம் முடிஞ்சு. நீங்க 8 மணிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவசரமா சோசியல் மீடியாவை பார்த்து 11 மணிக்கு ஒரு அறிக்கை பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வந்து இதை விட்டுருவோம் அப்படின்னு விட்டதுதான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. பட் அது ஓகே, அது முடிஞ்சு அவ்வளவுதான். உங்க கட்சி போட்டீங்க, அதனால ஒன்றும் தப்பும் கிடையாது, ஒன்றும் பெரிய ப்ளஸ் உங்களுக்கு நடக்கல. பட் என்னன்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது கொஞ்சம் புஸ்வானாவும் போயிடுச்சுன்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு தினேஷ் கிட்ட. ஏன்னா நீங்க வந்து அது மற்ற கட்சி மாதிரி திமுக மாதிரி அதுல ஒரு உண்மைத்தன்மை இல்லாத அறிக்கை தானே விட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கிற ஸ்டாண்டு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? அதுல ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதுல வந்து அவங்க சொல்லிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல போட்டிருக்கிற மாதிரி முஸ்லிம்ஸுக்கு எதிரான சட்டமே கிடையாது. இந்தியன் முஸ்லிம்ஸுக்கும் அந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து ஒரு ஆளுக்கு குடியுரிமை கொடுக்குற சட்டம், யாரோட குடியுரிமையும் எடுக்கிற சட்டம் கிடையாது. அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா, அதே சிஏக்கு வந்து அடுத்த நாள் எடப்பாடி பேசினாரு. அதுக்கப்புறம் தேமுதிக அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கத்தெல்லாம் கொடுத்தாங்க அதை பத்தி. பட் உங்க கட்சியில இருந்து டிவிகேல இருந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஸோ அதுவே 8 மணிக்கு வந்த சிஏக்கு 11 மணிக்கு அவசரமா ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க. அதுவே 4 லைன்ல கொடுக்குறீங்க. அதுவுமே இந்த கட்சியும் மென்ஷன் பண்ணாம அந்த கட்சியும் மென்ஷன் பண்ணாம, ஒன்றிய அரசு சொல்லாம, மத்திய அரசுன்னு சொல்லாம, பிஜேபி அரசுன்னு சொல்லாம, எதுவுமே சொல்லாம ஒரு அரசு, இங்க தமிழ்நாடு அரசு, இப்படி இப்போ ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மேம்போக்கா ஒரு அறிக்கை ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இருந்ததுதான் பிரச்சனை. அதை நீங்க சொல்லாம இருந்தாலும் உங்களுக்கு யாரும் கேட்க போறது இல்லை, யாருமே கேட்க போறது இல்லை. அது நீங்க சொல்லாம இருந்த, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அது பெரிய இஷ்யூ ஆயிரும் போல இருக்கு.
இந்த இப்ப ஃபர்ஸ்டே நம்ம துண்டு போட்டுருவோம் டக்குன்னு நான் நினைச்சிட்டீங்க. யாரும் அந்த மதிக்கல. எலெக்ஷன்ல கூட அது பெரிய ஒரு இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணல. அதுதான் அவசரப்பட்டு நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தப்பா போனதா அது. அன்னைக்கு நீங்க அறிக்கை கொடுக்கலன்னு யாரும் உங்களை கேட்க போறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா கொடுத்துருக்கலாம். எங்க கட்சி அறிவிச்சதும் சரி, அதுக்கப்புறம் கட்சியோட பேர் அறிவிச்சதும், அதுக்கப்புறம் இந்த சிஏ மேட்டர் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் விஷுவலா அவர் வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் எல்லாமே வந்து ஒரு பிளான்டா எல்லாமே ரொம்ப சாதாரணமா போச்சு அப்படின்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன் கார்த்தி, அவர் வந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். அது தாங்க வெயிட் பண்றோம். அது ஒண்ணுதான் இன்னும் பாக்கி. அதையுமே வந்து இதே மாதிரி பண்ணிடாதீங்க சுமாரா. அதுதான் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அதையுமே வந்து நார்மலா வந்து சாதாரணமா பேசிட்டு போயிட்டு அப்படித்தாங்க பேசணும்னு சொல்லிடாதீங்க. அட்லீஸ்ட் அதுதான் இன்னும் பாக்கி இருக்கிறது, அது ஒண்ணுதான். அதுல வந்து அக்ரெசிவா ஒரு பெரிய இது. ஆக்சுவலா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்பயே அவர் மேல இருந்த பெரிய விமர்சனம் என்னன்னா, மக்கள் நீதி மையம் கட்சி அனௌன்ஸ் பண்ணார்ல, ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாரு, கூட்டம் போட்டு மாநாடு மாதிரி ஒன்று நடத்தி. அந்த அங்கதாங்க அவர் மொக்கம் வாங்கினாரு ஃபர்ஸ்ட். அங்கதான் அந்த உருட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்விட்டர் அரசியல இருந்தார் அவரு. எல்லாத்தையுமே வந்து திட்டுறது பண்றது இப்படி இருந்தாரு. ஒரு பெரிய ஒரு புரட்சி பேசுற மாதிரி பேசினாரா அவரு. ஆரம்பிச்சோன்னா இது இடதும் இல்லை வலதும் இல்லை, இது மையமாகவே இருக்க விட்டதுக்கா இப்படி எல்லாம் உருட்ட ஆரம்பி. என்ன ஒரு மாதிரியா பேசுறாரு தலைவர். அந்த மாதிரிதான் எல்லாருமே ஒரு அக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸ் பேசாம அங்க வந்து திமுக அதிமுக திட்டாம என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப வந்து இன்டலெக்சுவலா பேசிட்டாரு. ஆக்சுவலா அந்த 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 மீட்டிங்கே ஒரு கிட்டத்தட்ட அங்க இருந்த மக்கள் நீதி மையம் வந்து ஆரம்பிச்சது. ஓகே, வழக்கம் போல ஏதோ இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ் தான் பேசுறாரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட ஃப்ரீயா இருந்தா எடுத்து பாருங்க அந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் அவர் மக்கள் நீதி மையம் அறிவிச்சது. கமல் மாதிரி இன்டெலக்சுவல் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு கார்த்தி அவரு. இன்டெலக்சுவல் பாலிடிக்ஸ் இல்ல, பட் யாரையுமே திட்டக்கூடாது, யாரையுமே திட்டக்கூடாது, யாரையுமே இது பண்ணக்கூடாது. அரசியல் பண்ண முடியாது. அப்படியே ஈயம் பூசின மாதிரியே இருக்கும், பூசாத மாதிரியே இருக்கணும். அப்படி போயிடக்கூடாது. இல்ல இப்ப அண்ணாமலையே டிஎம்கே திட்டி தானே இவ்வளவு அளவுக்கு வந்திருக்காரு. டிஎம்கே அகைன்ஸ்ட் பாலிடிக்ஸ் தான் கார்த்திங்க தமிழ்நாட்டுல செட் ஆகும். அது விஜய் ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்க சீக்கிரத்துல எல்லாமே.